நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றும் மாறாதது. அவர் நல்லவராகவே இருக்கிறார், கிருபை உள்ளவராகவே இருக்கிறார், மாறாதவராகவே இருக்கிறார். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அந்த அனாதி கிருபையினாலே மற்றும் ஒரு நாள் உங்கள் மத்தியிலே வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த அளவற்ற கிருபையின் ஐஸ்வர்யத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். எபேசு நிருபத்திலே 3ஆம் வானம் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு இந்த வேத பாட ஆராய்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த உங்கள் இருதயத்தின் விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். எபேசு நிருபத்தின் ஆரம்ப வசனங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தில் அவர் சொல்லும், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த நிருபத்தின் கருப்பொருளே ரிச்சஸ், ஐஸ்வர்யம். எல்லா பகுதியிலும் தேவன் நம்மை ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாற்றிவிட்டார். எந்த ஒரு பகுதியிலும் நமக்கு குறைவில்லாத ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நிருபம் அன்று எபேசு சபையிலே தேவன் கொடுத்த ஐஸ்வர்யத்தை அறியாதபடியினாலே ஆவியானவர் பவுலடிகளார் மூலமாக இந்த வெளிப்பாட்டை தருவதை நாம் பார்க்கிறோம். இன்றும் சபையிலே பார்க்கும் பொழுது நமக்கு இதுதான் கொடுக்கப்படலன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. எவ்ரிதிங் இன் அபண்டன்ஸ் ஓவர்ஃப்ளோயிங் இஸ் given. பட் அநேக நேரங்களில் நம்ம பார்க்கும்போது அது பக்கம் கூட நம்ம போல. ஏன்? நம்முடைய அறியாமை என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். வேதத்தை வெறுத்தால் அவர்களுக்கு ஞானம் ஏது, புத்தி ஏது என்று எரேமியா தீர்க்கன் சொல்லுகிறார். அப்போ பாருங்க, வேத வசனத்துல அவ்வளவு பொக்கிஷம் இருக்கிறது. தோண்ட தோண்ட அந்த பொக்கிஷத்தை பார்க்கலாம். விசேஷமாக எபேசு நிருபத்துல இட்ஸ் a queen of the epistles-ன்றாங்க. நிருபங்களின் ராணி என்று அழைக்கப்படுகிறது. அதுல அவ்வளவு பொக்கிஷம் இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையிலும் பொக்கிஷம் இருக்கிறது. அதை தான் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது கூட பாடணும், வேதத்திலே அநேக பொக்கிஷங்கள் உண்டு, தினந்தோறும் நீ அதை பார், உண்மையாகவே நீ ஒரு பொக்கிஷமாய் மாறுவாய் என்று நாம் சின்ன சண்டே கிளாஸ்ல பாடணும். அது எவ்வளவு உண்மை பாருங்க. இந்த பொக்கிஷத்தை நாம் தோண்டி தோண்டி பார்க்க பார்க்க நாமே பொக்கிஷமாக மாறுகிறோம். அதுவே தேவ சாயலாய் மாறுகிறது. தேவன் நம்மை படைத்த நோக்கம், அவர் சிலுவைக்கு சென்று நமக்கு ஜீவன் கொடுத்த நோக்கம் வெறும் பாவ மன்னிப்பை கொடுத்து பரலோகம் கொண்டு செல்வதற்கல்ல. நாம் அவருடைய சாயலை, அவருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திற்கு காண்பிக்க, அதுவே பிரதான நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் அவர் நமக்குள்ளே வர வேண்டும், நாம் அவருக்குள்ளே செல்ல வேண்டும், ஒருவராய் இருக்க வேண்டும். அதற்கு பாவம் தடையாக இருந்தது. அந்த பாவத்தை போக்கும் பரிகார பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்தார். அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவம், அப்படிதானே? நம்ம அதை தான் பார்த்தோம் எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப பாருங்க, அந்த பாவ மன்னிப்பின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டு தேவ குமாரனாக மாறி தேவனே நம்மில் வந்து நாம் அவரோடு ஒன்றாக, நான் வேறு அவர் வேறு அல்ல, ஒருவராய் இருக்கிறோம் என்ற இடத்திற்கு கொண்டு வந்தது தேவ கிருபை. கிருபை என்று சொல்லும் பொழுது நான் எதை சொல்லுகிறேன்? இயேசு சிலுவையில் செய்து முடித்த அந்த ஒரே கிருபாதார பலியினாலே அவருடைய சித்தம் எல்லாம் இப்பொழுது நாம் பரலோகம் போவது இருக்கட்டும், என்ன, இந்த உலகத்திலேயே அவரோடு கொஞ்சி குழாவி உறவு கொள்ள வேண்டும் என்பதுதான். அதற்கு தான் இந்த பாக்கியத்தை கொடுத்தார். ஆனாலதான் எபிரேயன்னு சொல்றான், அவருடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே எப்ப வேண்டுமானாலும் நாம் அந்த கிருபாசன தண்டை செல்ல முடியும். அவரை நெருங்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றோம். எபிரேயர் 10:20 சொல்றாரு. அப்ப பாருங்க, இந்த கிருபை தான் இயேசுவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசம் என்று சொல்லும் பொழுது அவர் எனக்காக என்ன செய்தார், அதை பற்றும் விசுவாசத்தினாலே எந்த நேரம் வேண்டுமானாலும் தேவனண்டை நெருங்குகிற ஒரு மாபெரும் கிருபையை, தயவை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மில்தானே
அவரண்டை நெருங்குவதற்கு எந்த தகுதியுமே இல்லை. ஆனா தகுதி இல்லாத நமக்கு அந்த மாபெரும் தயவை தந்திருக்கிறார். ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. இன்னொரு விதத்துல சொன்னா கிருபையை பற்றும் விசுவாசத்தினாலே. இந்த கிருபையை நாம் அறிந்து கொண்டோமானால் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கையா இருக்காது. மூன்றாம் வானம் அனுபவம் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு அனுபவத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டுமானால் இந்த கிருபையின் வெளிப்பாடு அவசியம். அதனாலதான் 2 பேதுரு 1 அதிகாரம் 3 சொல்றாரு, தேவனையும் தேவகுமாரனாகிய இயேசு பிதாவையும் அவர் குமாரன் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே கிருபையும் சத்தியமும் நமக்கு உண்டாயிருக்கிறது, பெருகுகிறது என்று சொல்லுகிறார். இங்க நம்ம பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்லுவார்? எபேசு நிருபம் 2 நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறார். இது ஒரு சாதாரண வாழ்த்துதல் அல்ல, ஆவியானவர். ஏன்னா இதுவரை யூதர்கள் மத்தியிலேயே இயேசுவானவர் கூட சிலுவையானது எங்க எப்படி வாழ்த்துகிறாரு? சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அவங்களுடைய வாழ்த்துதல் ஷலோம் ஷலோம் ஷலோம். நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன். ஷலோம் என்றால் ஒன்றுமே குறைவுபடவில்லை, ஒன்றும் காணாமல் போகவில்லை, எல்லாம் பூரணமாய் நிரம்பி வழிகிறதா இருக்கிறது. அப்படிதான் வாழ்த்து நாங்க ஒருத்தரை ஒருவர் பார்க்கும் பொழுது பூரணம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று. ஆனா இங்க ஆவியானவர் பவுல் மூலமா அவருடைய நிருபங்களில் எல்லாம் பார்க்கலாம், இது கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அந்த நிருபங்களை முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக என்று சொல்லுகிறார். கிருபை இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலதான் யோவான் அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துல என்ன சொல்றாரு? கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்தது. இட் கேம், ஒரு நபராக வந்தது. இந்த கிருபை என்பது ஒரு நபராக வந்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நான் போன வாரம் உங்களுக்கு அநேக காரியங்களை காண்பித்தேன். ஏன் இந்த கிருபை உண்டாவதாக என்று நான் சொல்லும் பொழுது, நீங்கள் ஒருவரை வாழ்த்தும் பொழுது, பவுல் எபேசு சபையாரை வாழ்த்தும் பொழுது என்ன சொல்லுகிறாரு? அந்த அனுபவங்களை சொல்லுகிறார். என்ன அனுபவங்களை சொல்லுகிறார் என்பதை தான் நம்ம வேதத்தில் இருந்து விசேஷமாக பழைய ஏற்பாட்டில் இருந்து நம்ம பார்த்தோம். புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலிருந்து நம்ம பார்த்தோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்த்தோம், ஈசாக்குடைய வாழ்க்கையில பார்த்தோம், யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்த்தோம். எல்லாமே இதுதான் தேவ கிருபை. இயேசுவின் மூலம் தானே கிருபை வந்ததுன்னு சொன்னீங்க பிரதர். இப்ப என்ன பழைய ஏற்பாடுல கிருபைன்றீங்களே? அது நிழலாட்டம். நிழலாட்டமே அவ்வளவு மகிமை உள்ளதா இருந்தால் நிஜமானதை நாம் பெற்று இருக்கிறோம். ஏன் பழைய ஏற்பாடு முழுவதும் யாரை காண்பிக்கிறது? கிருபையாகிய இயேசுவை காண்பிக்கிறது. அப்படித்தானே அவர் சொல்றாரு. லூக்கா 24 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் அப்படித்தான் சொல்வாரு. எதுல இருந்தா? மோசேயின் ஆகமத்திலும் தீர்க்க தரிசன புத்தகத்திலும் இருந்து தம்மை அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கிறார். பவுலும் கூட அப்படித்தான் பண்றாரு. ரோமர் அப்போஸ்தலர் நடபடிய கடைசி அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் அதை செய்வதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ஆகமங்கள், தீர்க்க தரிசனம் புத்தகம், சங்கீதங்களில் இருந்து இயேசுவை அவர்களுக்கு எடுத்து காண்பித்தார் என்று அங்கு சொல்லப்பட்டுள்ளது. அப்போ பழைய ஏற்பாடிலே தேவன் நிழலாக, தேவகுமாரன் நிழலாக செயல்பட்டார். இப்பொழுது ஏன்? அப்பொழுது எல்லாமே நியாயப்பிரமாணமும் அங்க கொடுக்கப்பட்ட எல்லா செரிமோனியல் லா, எவ்ரிதிங் வாஸ் a shadow. கொலோசியர் 2 அதிகாரம் 16, 17 வாசித்தீங்கன்னா அங்க தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறார். அது நிழலாட்டமாய் இருக்கிறது. அவைகள் சரீரத்துக்கு பேணுவதற்குத்தான் உதவும். ஆனா இப்ப நிஜமே வந்து விட்டது என்று சொல்லுகிறார். எபிரேயர் 10 அதிகாரம் 1 ஆரம்பிக்கும் போதும் அப்படித்தான் சொல்றாரு. அது நிழல் தான், அது நமக்கு நன்மை தர முடியாது. ஆனா நமக்கு விசேஷமான பூரணமான நன்மை ஒன்றை வைத்திருந்தார். எபிரேயர் 11 முடிக்கும் போது அது சொல்றாரு. அப்ப பாருங்க, நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த கிருபையை நிழலாட்டமாய் நாம் பெறவில்லை, பரிபூரணமாய் பெற்றிருக்கிறோம். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம் என்று யோவான் 1 அதிகாரத்தில் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ நாம் பெற்ற கிருபையை சாதாரண கிருபை என்றே சொல்ல முடியாது.
அதனாலதான் 1 கொரிந்தியர் 1 5, 6 வசனங்களை பார்க்கும்போது சொல்றாரு, அந்த கிருபையை அவர்கள் அறிந்து கொண்டபடினாலே எல்லாவற்றிலும் சம்பூரணம், ஒரு வரத்துல கூட அவங்களுக்கு குறை இல்ல. எல்லாவற்றையும் பூரணமாய் பெற்றவர்கள் என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். கொலோசியர் 1 6, 7 வசனங்கள் அதைத்தான் சொல்லுகிறாரு. சகலவித கனிகளை அவர்கள் தருவதற்கு காரணம் சத்தியத்தை கிருபையின்படி அறிந்து கொண்ட நாள் முதல். சத்தியமும் கிருபையும் இயேசுவின் மூலமாய் வந்தது. சத்தியம் என்றால் கிருபையை சார்ந்ததா இருக்கிறது. கிருபை எனக்கு என்ன செய்தது என்று சொல்லுகிறதோ அதுதான் சத்தியம். தேவன் என்னை பார்க்கும் பொழுது அவர் பார்க்கிற பார்வை நம்ம என்ன சொல்றோம்? சத்தியம் என்று சொல்லுகிறோம். அது தேவனுடைய வார்த்தை. எது? வேதத்தில் உள்ள எல்லாமே தேவன் என்னை பார்க்கும் விதத்தை சொல்லவில்லை. கிறிஸ்துவுக்குள் நான் யாராயிருக்கிறேன் என்று என்னை பார்க்கிறாரே, அதுதான் சத்தியம். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால், அப்படின்னா என்ன? கிருபையின் விளைவினாலே நான் தேவகுமாரனாக அவர் இருக்கிற வண்ணமாகவே என் ஆவியில் இருக்கிறேன். அவருக்கு சொந்தமானதெல்லாம் எனக்கு சொந்தமானது. அப்படிதானே? அவரை பற்றிய உண்மையெல்லாம் ஏன் இப்போ கிருபையின் விளைவினால் என்ன ஆயிடுச்சு? அவர் எனக்குள்ளேயே வந்து விட்டார். எனக்குள்ளேயே கூடாரம் போட்டு விட்டார். அவர் என்னை விட்டு விலகவே மாட்டேன்ட்டாரு. எவ்வளவு தவறு செய்தா கூட என்னை விட்டு விலகவே மாட்டேன்ட்டாரு. இதுதான் இந்த கிருபையின் விளைவு. பழைய ஏற்பாடுல அப்படி இல்ல. அந்த நிழல் ஒரு வருடம் அவர்கள் பாவங்களை மூடினது. அதன் மூலமாக அவர்கள் கிருபையை பெற்றார்கள். ஆனா புதிய ஏற்பாடுல அப்படி இல்லைங்க. தேவகுமாரனின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்தபடியினாலே கிருபையின் தேவன் நமக்குள்ளே ஆவியானவராக வந்து வாசம் பண்ணுகிறபடினாலே கிருபையின் பரிபூரணத்தை பெற்றவர்கள் நாம். சாதாரணமானவர்கள் அல்ல. நாம் இதை தெளிவாய் அறிய வேண்டும். கிருபையை பெற்றவர்கள் என்றால் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழவே முடியாது. கிருபையை பெற்றவன் யார்? அவன் விசேஷமானவன், அசாதாரணமானவன். இஸ் சூப்பர் நேச்சுரல். பரிசுத்தவான். பரிசுத்தவான் என்றால் ஹாகியோஸ். ஹாகியோஸ் என்பதன் அர்த்தம் என்ன? அன்காமன். ஒரு சாதாரணமானவனாய் அவன் இருக்கவே முடியாது. அது பரிசுத்தமாயிருந்தாலும், சுகமாயிருந்தாலும், பொருளாதார ஆசீர்வாதமாய் இருந்தாலும், வெற்றியாய் இருந்தாலும், அவனுடைய ஊழியமாய் இருந்தாலும், he'll be uncommon. ஒரு வித்தியாசத்தை அவனிலே பார்க்க முடியும். அதைதான் வேதம் சொல்லுகிறது. கிருபையில் வாழ்கிறது என்பது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. பரலோக ராஜ்யத்தை பூமியிலே வாழ்வது கிருபையில் வாழ்வது. நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. ரோமர் 6:14 சொல்லாரு. அப்படின்னா பிசாசின் எந்த கிரியைகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்? இந்த கிருபை பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை, வியாதியை மேற்கொள்ள, இது பெரிய வல்லமை. உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லமை என்று சொன்னால் அது கிருபையின் வல்லமை. பரலோக பூலோக ஆசீர்வாதங்களை நம் வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிற வல்லமை கிருபை. இந்த கிருபை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அறிகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கிருபையில் வாழ்வோம். அப்போ இதை அறிவதற்கு தான் வேதத்திலே இதை என்ன சொல்லுகிறது என்பதை பார்த்து நம்முடைய வாயின் அறிக்கையாக மாற்ற வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நாம் அறிக்கை செய்வதன் மூலமாக அதை என்ன பண்றோம்? வெளிப்படுத்துகிறோம். அது டார்மண்டா இருக்கு நமக்குள்ள. ஒவ்வொருவருக்குள்ளும் பரிபூர்ண கிருபை இருக்கிறது. இந்த பரிபூர்ண வெற்றியுள்ள வாழ்க்கை எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவருடைய நாமத்தை அறிகிற அறிவின் வாசனையை வீச பண்ணுகிறார் என்று சொல்லுகிறாரே, அந்த கிருபை பவுலில மாத்திரமல்ல, உங்களிலும் எங்களிலும் எல்லா மறுபடியும் பிறந்த விசுவாசிகள். ஆனா அந்த கிருபையை அவர் வெளிப்பாடாக பெற்றார். நாம் வெளிப்பாடாக பெறுவதற்கு இப்பொழுது வேத வசனம் நமக்கு கொடுக்கப்படும். நாம் 3ஆம் வானத்திற்கு செல்ல வேண்டிய தேவை இல்லை. அவரது எல்லா ஆவியானவர் மூலமாய் நமக்கு எழுதி கொடுத்து விட்டார். இந்த கிருபையினால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியங்களை வேதத்திலே பொக்கிஷமாக பார்த்து பார்த்து அந்த பொக்கிஷமாக நாம் மாறுவதுதான் தேவனுடைய திட்டம். வேற வழியே இல்லை. அதனாலதான் போன வாரம் அதுல இருந்து உங்களுக்கு காண்பித்தேன். நீங்க பாத்தீங்கன்னா இந்த கிருபையை பற்றி சொல்லும் பொழுது
நீங்க லூக்கா 1 அதிகாரத்துக்கு வாங்க. அங்க தேவதூதன் இங்கு அப்போஸ்தலர் வாழ்த்துவதை நாம் பார்த்தோம். அங்கு தேவதூதன் வந்து மரியாளிடம் வாழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். ஒரு தேவ செய்தியோடு வரும் பொழுது, இங்க எபேசு நிருபத்திற்கு தேவ செய்தியோடு நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் என்ற செய்தியோடு வரும் பொழுது எவ்வாறு வாழ்த்துகிறார் என்பதை அங்கு சொல்லப்பட்டுள்ளது. இங்க லூக்கா 1 அதிகாரத்துல பாருங்க, 26ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. காபிரியேல் என்னும் தூதன், அடுத்ததுல என்ன சொல்றாரு? தாவீதின் வம்சத்தான் ஆகிய யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். தேவனாலே தேவ செய்தியோடு அனுப்பப்பட்டான். சுவிசேஷம் என்பது தேவனுடைய நற்செய்தி, கிறிஸ்துவனுடைய நற்செய்தி, தேவனிடத்தில் இருந்து அனுப்பப்பட்ட நற்செய்தி. இது ஒரு சீசரிடம் இருந்தல்ல. அந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு சீசரிடத்திலிருந்து ஒரு நற்செய்தி வந்தது என்றால் அதற்கு எவ்வளவு முக்கியம் என்று கொடுப்பார்கள். இப்பொழுது சகல சீசர்களுக்கும் சீசராகிய சகலவற்றையும் சிருஷ்டித்து ஆண்டு படைத்து காக்கிற தேவனிடமிருந்து ஒரு செய்தி வருகிறது. நமக்கு அந்த செய்தி தான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தாரே, அந்த கிருபையின் சுவிசேஷம், கிருபையின் செய்தி. அதை அறிந்தோமானால் சாதாரண வாழ்க்கை அல்ல. இங்க பாருங்க, இந்த கன்னிகையின் பெயர் மரியாள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, 28ஆம் வசனம், கிருபை பெற்றவளே வாழ்க. என்னங்க வாழ்த்துறாரு? என்னங்க வாழ்த்துறாரு? அவளை வாழ்க என்று சொல்லும் பொழுது, வாழ்க என்றால் எல்லாவற்றிலும் சுகித்திரு, எல்லாம் சுபமாய் இருக்கட்டும், எல்லாம் மங்களமாய் இருக்கட்டும், அப்படித்தானே வாழ்க என்று சொல்லும் பொழுது. அதை அவர் சொல்லும் பொழுது என்ன பெயரோடு சொல்லுகிறார்? அடைமொழி என்ன? கிருபை பெற்றவள். கிருபை பெற்றவர்கள் என்றால் சாதாரணமானவர்கள் அல்ல. தேவதூதன் வாழ்த்துதலை பாருங்க, நீ கிருபை பெற்றவள், உங்களுக்கு கிருபை உண்டாவதாக என்று அவர் சொல்லும் பொழுது பவுலடிகளார் என்ன சொல்றாரு? நீங்கள் பெற்ற கிருபை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. அந்த அர்த்தத்தில் தான் சொல்றாரு. இனி நீங்க கிருபையை பெறுவதில்லை, கிருபை உங்களோடு இருப்பதாக. என்ன? அந்த நினைவோடு நீங்கள் வாழ்வீர்களாக. நான் அல்ல, இது கிருபை, இது கிருபை அப்படின்னு என்ன? அன்மெரிட்டட், அன்டிசர்வ்ட், அன்எர்ன்ட் ஃபேவர். அதுக்கு நான் எந்த விதத்திலும் தகுதி இல்லை, நான் சம்பாதிக்க முடியாது. ஆனா அது இலவசமா எனக்கு ஒரு என்ன? பரலோக வாழ்வை பூமியில் வாழ, தேவ சாயலை என் வாழ்க்கையில வெளிப்படுத்த, நான் வித்தியாசமானவன். ஐ எம் a VIP ஆண்டவருடைய பார்வையில. அதை காண்பிக்க எது கிருபை அப்படின்னு என்ன? யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல். ஆண்டவருடைய ஃபேவரட் நீதான். யூ ஆர் ஃபேவர்ட் பை காட். அதை தான் இங்க சொல்ல வருகிறான். நீ சாதாரண ஆள் அல்லம்மா, நீ கிருபை பெற்றவள். யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல், சம்திங் ஸ்பெஷல். மரியாளை பார்த்து தேவதூதன் சொல்லுவது, ஐயா நீங்க மரியாளுக்கு மாத்திரம் அதுன்னு சொல்லி நம்ம அதை குறைத்துட்டோம். இல்ல, மறுபடியும் பிறந்தவர்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் இயேசுபிரான் பிறந்திருக்கிறார். இயேசுபிரான் உள்ளத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் கிருபை பெற்றவர்கள். கிருபை இல்லாம மறுபடியும் பிறக்கவே முடியாது. ஏன்? உலக தோற்றத்திற்கு முன்பே ஜீவ புஸ்தகத்தில் உங்களது பெயர் எனது பெயர் எழுதப்படுவதற்கு அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராய் இருக்கிறாய். உலக தோற்றத்திற்கு முன்பே. இதே எபேசியர் 1 அதிகாரத்துல என்ன சொல்றாரு? 4ஆம் வசனம் வரும் பொழுது அங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க. உலக தோற்றத்திற்கு முன்பே குற்றமற்றவர்களாக மாசற்றவர்களாய் இருப்பதற்கு அன்பின் குமாரனுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? நான் பிறக்க கூட இல்லை, உலகமே சிருஷ்டிக்கப்படல, அப்ப என் ரட்சிப்பு குற்றமற்றவனாய் மாசற்றவனாய் நீதிமானாய் காணப்படுவதற்கு காரணம் எல்லாம் அந்த கிருபை. அந்த கிருபை, அந்த கிருபை சாதாரண கிருபை இல்லை. அதனால செய்ய முடியாததேன்னு ஒண்ணு இல்ல. பலவீனம் உள்ளவனை பலவானாக்குகிற கிருபை, தரித்திரனை ஐஸ்வர்யவனாக்குகிற கிருபை, முட்டாள ஞானியாக்குகிற கிருபை, பாவியை நீதிமானாக்குகிற கிருபை. யோசித்து பாருங்க.
உங்களில் அநேகர் பலவான்கள் இல்ல. ஆண்டவர் யார்? பலவீனர்களை தெரிந்து கொண்டார். ஏன்? அது கிருபை. அதுதானே 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 25, 26 வசனம் வாசிக்கிறோம். கிருபையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க என்ன சொல்றாரு பாருங்க. கிருபை பெற்றவளே வாழ்க. திரும்பவும் யோசித்து பாருங்க. நாம் யார்? கிருபை பெற்றவர்கள். தேவ குமாரனை பெற்றோம் என்றால் அவர்தான் கிருபை. கிருபையை நாம் பெற்றோம். கிருபையும் சத்தியமும் அவர் மூலமாய் வந்தது. தேவ குமாரனை பெற்ற ஒவ்வொருவரும் கிருபையை பெற்றவர்கள். இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக. அப்படிதான நிருபங்களை முடிக்கிறாரு. அப்ப அந்த கிருபை யாருடையது? இயேசு இல்லாம கிருபை இல்ல. இயேசுதான் கிருபை. அவர் செய்து முடித்ததுதான் கிருபை. அதுதான் சுவிசேஷம். அதுதான் நல்ல தேவனிடத்தில் இருந்து வரும் அவருடைய பிள்ளைகளுக்குரிய செய்தி. அதுதான் புதிய உடன்படிக்கை, கிருபையின் உடன்படிக்கை. மறக்கவே கூடாது. இங்க என்ன சொல்றாரு பாருங்க. அத சொல்லிட்டு கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். காரணம் என்னங்க? நான் கிருபை பெற்றதற்கு, தேவனுடைய தயவு பெற்றதற்கு காரணம் என்ன? தேவாதி தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தேவாதி தேவன் என்னோடு கூட இருந்தால் நான் தேவனாக வாழ முடியும். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? யோவான் 10 தேவர்கள் என்று உங்கள் வேதமும் சொல்லி இருக்கன்னு சங்கீதம் 82 கோட் பண்ணி அங்க சொல்லுவதை பார்க்கிறோம். தேவ வசனத்தை பெற்றவர்கள் தேவர்கள் என்று உங்க வேதம் சொல்லி இருக்கிறது என்றாரு. யோவான் 10 அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கும் போது வாசிக்கிறோம். 35 இருந்து 38 வரைக்கும் வாசிங்க. அங்க அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஏங்க? அவர் வார்த்தையானவர். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த தேவ வித்து, வார்த்தையின் வித்தினாலே தேவனே நம்மில் உருவாகுகிறார். கற்பம் தரிக்கப்பட்டு தேவ குமாரன் நம்மில் உருவாகுகிறார். அததான் இங்க நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு என்னங்க? கிருபை பெற்றவர்கள். காரணம், தேவன் அவர்களுக்குள்ளே இருக்கிறார். தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இனி ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. எபேசியர் 1:3 சொல்றார்ல, கிறிஸ்துக்குள் சகலவித ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். எப்போங்க? மறுபடியும் பிறந்த பொழுது, அவர் எனக்குள் வந்த பொழுது. நான் சகல ஆசீர்வாதம். நான் கிருபை பெற்றவன். கிருபை பெற்றவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்ல, சகல ஆசீர்வாதங்களும். காரணம் என்ன? அவர் சாபமாகி, கலாத்தியர் 3:13 அந்த சாபம் என்ன? கீழ்ப்படியாமையினால் வருகிற சாபத்திலிருந்து நீங்கள் ஆக்கி மீட்டு என்னை என்ன ஆக்கிட்டாரு? ஆசீர்வாதமாக்கி விட்டார். இப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அப்படியே என் வாழ்வில் பலிக்கும். காரணம் என்னங்க? ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான்? அப்படி இல்ல. இயேசு கீழ்ப்படுதலினாலே, இயேசுடைய ஒரே பலியினாலே அவ்வளவு ஆபிரகாமின் ஆசீர்வாதம். லிட்டரலா அவன் பொன்னும் வெள்ளியுமுடைய சீமானாய் இருந்தால் நானும் பொன்னும் வெள்ளியுமுடைய சீமானாய் இருப்பேன். அவன் 300 பேரை கூட்டிக் கொண்டு போய் 5 ராஜாக்களை ஜெயித்தான் என்றா நானும். ஏன்? பலமுள்ளவன் பலம் இல்லாதவன், சிறிய கூட்டம் பெரிய கூட்டம், யார வச்சாலும் ஆண்டவருக்கு உதவி செய்வது கிருபை இருக்கிறபடினால கிருபைக்கு லேசான காரியம். வேதத்துல சொல்ற மாதிரி நான் சொன்னேன், அற்ப காரியம். அற்ப காரியம் அப்படித்தானே? அது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ஊதுற அற்ப காரியம் என்று சொல்லுகிறது. உங்களை ராஜாக்கள் ஆக்குவது அவருக்கு அற்ப காரியம். நீங்க குப்பையில இருக்கலாம், உங்களை பிரபுக்களோட உட்கார பண்ணுவது கிருபைக்கு அற்ப காரியம். ஆடு மேய்த்த தாவீதை என்ன பண்ணுகிறாரு? சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக்குகிறார். பாருங்க, சிறையிருப்பில் அடிமையாக இருந்த யோசேப்பை எகிப்து தேசம் முழுவதற்கும் இரண்டாவதாக இருந்து அகில உலகத்தையும் போஷிப்பவனாக எல்லாரும் அவனண்டை வருகிறார்கள். எகிப்தில் எல்லாரும் அவனை பணிகிறார்கள்.
எப்படிங்க அவன் வந்தான் அந்த ஊருக்குள்ள வரும்போது? ஒரு சட்டை கிடையாதுங்க. பேர் பாடி. அடிமை. இஸ்மவேலர்ட்ட விற்கப்பட்டு இங்க வருகிறான். 17 வயது. அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை பாருங்க. காரணம் என்ன? தேவன் அவனோடு இருந்தார். அததான் இங்க சொல்றாரு. அவனோடு கூட இருக்கிறாள் கிருபை பெற்றவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன் யோசேப்பு. அத சொல்லிட்டு தான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க. அவ கலங்குறான். இப்ப உங்களுக்கு கூட ஒரு கலக்கம் வரலாம். நான் கிருபை பெற்றவன் என்றால், உபாகமம் 28 அதிகாரம் முதல் 14, 15 சொல்லுகிற அவ்வளவு ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க முடியுமே. இது எப்படி ஆகும் என்ற கலக்கம் ஏற்படலாம். அன்றைக்கு மரியாளுக்கு அப்படிதான் அந்த கலக்கம் ஏற்பட்டது. இது எப்படி ஆகும்? நான் கன்னி மரியாள் ஆயிற்று. எப்படி நான் ஒரு குழந்தையை பெற முடியும் என்று உங்களுக்கு அந்த கலக்கம் ஏற்படும். How is it possible? நான் ஒண்ணுமில்லாத ஓட்டாண்டியாச்சே. எப்படி ஆபிரகாமை போல பொன்னும் வெள்ளியும் சீமானா இருக்க முடியும்? நான் எது செய்தாலும் ஆசீர்வாதமா இருக்க முடியும். இதுவரைக்கும் நான் பார்த்ததெல்லாம் நான் செய்தது வாய்க்கல. ஏன் ஏன் வாய்க்கல? நான் என் கிரியை நம்பி இருந்தேன். என் மனது மாற்றப்படவில்லை. ஐ அம் அண்ட் லா மைண்ட் செட். நியாயப்பிரமாண மனதின் கீழ் இருந்தேன். இப்பொழுது கிருபையின் மனதின் கீழ் வரும் பொழுது நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். செய்வத போகையிலும் ஆசீர்வாதம், வருகையிலும் ஆசம். நான் எதை தொட்டாலும் அது ஆசீர்வாதம். அதுதான் வேதம் சொல்லுகிற ஆசீர்வாதம். இது உங்களையும் என்னையும் நம்முடைய கிரியை சார்ந்ததே அல்ல. அவர் செய்த கிரியை. அதுதான் கிருபை, கிருபை, கிருபை என்று சொல்லுகிறோம். அந்த கிருபையினாலதான் அவர் இங்க சொல்றாரு, நீ கிருபை பெற்றாய், ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிறார். அதை அவ கண்டு வழங்கும் போது இந்த வாழ்த்துதல் என்ன வாழ்த்துதல்? நீ கிருபை பெற்றவள், நீ கிருபை பெற்றவன், நீ கிருபை பெற்றவன் என்று சொல்லும் பொழுது அந்த அர்த்தம் என்ன? நான் சாதாரணமானவன் அல்ல, எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவன். தேவன் எப்படி சம்பூரணராய் இருக்கிறாரோ அவ்வாறு நானும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறது. அவர் இருக்கிற வண்ணமாகவே சம்பூர்ணமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறது. எந்த பகுதியிலும் ஒன்று கூட குறைபடுவதில்லை. அதுவே சமாதானம். அப்படி நான் இருக்கிறேன். அந்த சமாதான உடன்படிக்கை தான் இந்த கிருபையின் உடன்படிக்கை என்று நாம் சொல்லுகிறோம். ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை தான் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப ஏன் நாம் சாதாரணமானவர்களாய் இருக்க வேண்டும்? தேவனுடைய திட்டம் அது அல்ல. அதனாலதான் வாழ்த்தும் பொழுதே பவுலடிகளார் உங்களுக்கு கிருபை வெளிப்படுவதாக உங்க வாழ்க்கையிலே என்று சொல்லுகிறார். நீங்க அந்த கிருபையிலே வாழ்வீர்களாக என்று சொல்லுகிறார். கிருபையிலே நிலைத்திருப்பீர்களாக என்று சொல்லுகிறார். கிருபையின் மனநிலையோடு வாழ்வீர்களாக என்று சொல்லுகிறார். இங்க பாருங்க, அதை கண்டு இந்த வாழ்த்துதல் நமக்கும் ஒரு வாழ்த்துதல் வந்தது. அப்படிதானே? எபேசியர் 1 அதிகாரம் 2 வசனத்துல ஆவியானவர் ஸ்பெசிபிக்கா இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் எப்படி அன்னைக்கு தேவதூதன் வாழ்த்தினானோ அதுபோல இன்னைக்கு என்ன பண்றாரு? ஆவியான ஆகிய தெய்வமே உங்களை வாழ்த்துவதை நீங்கள் பார்க்கிறோம். தேவனால், தேவ ஆவியால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வசனங்கள். ஒரு வசனம் கூட அவர்களால் எழுதவில்லை. ஆவியானவரால் ஏவப்பட்ட வாழ்த்துதலிலேயே அந்த வல்லமையை காண்பிக்கிறார். அவள் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். நாமும் செய்ய வேண்டியதெல்லாம் அதுதான். நான் கிருபை பெற்றவன், நான் கிருபை பெற்றவன். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சகல ஆசீர்வாதங்களும் என்னை தொடர்ந்து என்னை மேற்கொள்ளும். ஜீவனுள்ள நாளெல்லாம் தீமை அல்ல, நன்மை, 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 கிருபை என்னை தொடர்ந்து மேற்கொள்ளும். எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். I'll be blessed. All good things I love. இது காரணம் என்னங்க? அவர் என்னோடு, நான் கிருபை பெற்றவன். அதை அவர் சிந்தித்து நாம் அதை தியானிக்க வேண்டும். சிந்தித்தினா அதை நினைக்க வேண்டும். அதையே நினைக்க வேண்டும். நான் யார்? தேவதூதன் சொல்லுகிறாரே என்று அவள் சிந்திக்கிறார். நீங்களும் நானும் ஆவியானவர் சொல்லுகிறார். தேவன் என்னோடு, நான் கிருபை பெற்றவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். அப்ப தேவதூதனை நோக்கி, மரியாளே பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று திரும்பவும் சொல்லுகிறார். அப்ப கிருபை பெற்றவன் வாழ்க்கையிலே பயமே இல்லை. கிருபை பெற்றவன் வாழ்க்கையில் கலக்கமே இல்லை. கிருபை பெற்றவன் வாழ்க்கையில் கவலையே, சந்தேகமே இல்லை.
ஏன்? கிருபை விசுவாசத்தின் பூரணமாக நமக்கு தருகிறது. பயம் இல்லாத, கலக்கம் இல்லாத, கவலை இல்லாத, அ எந்தவித ஆங்ஸைட்டி இல்லாத ஒரு விசுவாசத்தை, உறுதியை தருவது கிருபை. ஏன்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய இலவச ஈவு. எபேசியர் 2:8 சொல்வதை நாம் பார்க்கிறோம். அது ஈவு. கிருபை நமக்கு கொடுக்கப்படும் பொழுது விசுவாசிக்கும் திறமையும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன்? கிருபை என்றால் கிறிஸ்து நமக்குள் வரும் பொழுது அவருடைய விசுவாசமும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த விசுவாசத்தை தான் நாம் வாயில் பேசி வளர்த்துக் கொள்ளுகிறோம். இந்த கிருபையை பேசி அதை வளர்த்துக் கொள்ளுகிறோம். ஆவி மண்டலத்தில் இருப்பவைகளை எல்லாம் சரீர மண்டலத்திலே நாம் வெளிப்படுத்த வேண்டுமானால் அதற்கு ஒரே வழிதான். எப்படி? தேர் ஆல் வாய்ஸ் ஆக்டிவேட்டட். நாம் வார்த்தையை சத்தம் கொடுத்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட ஆக்டிவேட் பண்ணுகிறோம் என்றுதான் வேத வசனம் சொல்லுகிறது. அப்புறம் அங்க அவளுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் பார்க்கிறோம். அதுக்கு காரணம் என்ன சொல்றாரு? 35ஆம் வசனத்துல இது எப்படி ஆகும் என்று நீங்க கேட்கலாம். அது அங்க என்ன சொல்றாரு பாருங்க. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிலடும். ஐயா, இது எப்படி ஆகும்? ஓட்டாண்டியா இருக்கிற நானு உலகத்திலேயே பெரிய பணக்காரன். பலவித வியாதியால் இருக்கிற நானு பரிபூர்ண சுகமுள்ளவனாய் எல்லோருக்கும் சுகத்தை கொடுப்பவனாக யார் மேல நான் கை வைக்கிறேனோ அவங்கெல்லாம் சுகம் பெறுகிறார்கள். மரித்தவர்களை உயிரோடு எழுப்புறவனாக மாற்றுவது என்னங்க? உன்னதமானவருடைய பலன். கிருபையின் ஆவியானவர், கிருபையின் ஆவியானவர், கிருபையின் ஆவியானவர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கிருபையின் ஆவியினாலே ஆகும். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஷவுட் பண்ணினார்கள் அன்று. சகரியா 4:6 நம்ம அதை பார்க்கிறோம். இங்க பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவி, கிருபையின் வல்லமை, ஹோலிகோஸ்ட் வல்லமை என்று சொல்லுகிறார். ஐயா, ஹோலிகோஸ்ட் வல்லமை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிருபையின் வல்லமை நாம் புரிந்து கொள்ளும். அது உண்மையில் நிழலிடும். இது நீ செய்யறது அல்ல. நான் செய்யறேன் நினைத்தினா அங்கே அவுட்டு. எப்பதான் நடக்கும் அது? அவர் செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது அது நடக்கும். அவர் செய்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய பார்வை நம்மேல் இராதபடிக்கு all our focus should be shifted to him. அது யாரு? கிருபை மேலே, நமக்குள் வந்தவர் மேலே நம்முடைய கண்கள் பதிக்கப்பட வேண்டும். எங்கள் கண்கள் யார் மேல பதிக்கப்பட வேண்டும்? நமக்குள் வந்த கிருபையின் ஆவியானவர் மேல் பதிக்கப்பட வேண்டும். இது நான் அல்ல, அவர். அதேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னில் தானே நான் ஒன்றுமே செய்ய முடியாது. தேவகுமாரன் மனிதனாய் வந்தவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. I can do nothing of my own. I myself can do nothing. யோவான் 5:19-30 வாசித்து பாருங்க. இதே வார்த்தை அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. பவுல் அதுதான் சொல்றாரு. நான் அல்ல, என்னை பலப்படுத்துகிற, என்னில் வாழ்கிற கிருபையின் ஆவியானவர், எனக்குள் வந்த ஆவியானவர், எனக்குள் வந்த கிறிஸ்து, எனக்குள் வந்த கிருபையின் தேவன், அவர் செய்கிறார். அதுதான் சொல்றாரு, அதுதான் உனக்கு காரியம் உன்மேல் நிழலிடும். ஆகவே உன் வாழ்க்கையில் பிறப்பது, வெளிப்படுவது, உன் வாழ்க்கை மூலமாக கிறிஸ்து பிறப்பது, கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது நிச்சயம், நிச்சயம், நிச்சயம் என்று சொல்லுகிறார். அது சாதாரணமாய் இருக்காது. உன் வாழ்க்கையில் வெளிப்படுவது இது உன்னுடைய பலம் அல்ல, தேவனுடைய பலம். இது கிருபையின் வல்லமை. அது எப்படி இருக்கும்? அசாதாரணமாய் இருக்கும். எல்லாரும் பார்த்து இது ஆச்சரியமாய் இருக்கிறது, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது நிச்சயமாகவே தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஈசாக்க பார்த்து சொன்னாங்க, ஆபிரகாமுக்கு சொன்னாங்க, யாக்கோபுக்கு சொன்னாங்க, யோசேப்புக்கு சொன்னாங்க, தாவீதுக்கு சொன்னாங்க. அப்படிதானே? எஸ்தருக்கு நீங்க சொல்லிக்கொண்டே போகலாம். ரூத்துக்கு அது லிஸ்ட் பெருசு போயிட்டே இருக்கும். மோசேக்கு. எல்லாம் காரணம் என்ன?
தேவன் அவனோடு இருந்தார். அவன் தேவ தயவு பெற்றவன். அந்த தயவின் வல்லமை, அந்த கிருபையின் வல்லமை எல்லா காரியங்களும் அவர்களுக்கு செய்வதை பார்க்கிறோம். ஆனா அவங்க செய்யலன. அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா தங்க சுய பலத்துல, சுய திறமையில ஒண்ணுமே ஃபோக்கஸ் பண்ணாம முழுவதுமாய் அவரை சார்ந்து, நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே சொல்றாருல 1 கொரிந்தியர் 15:10. ஆனாலும் அந்த கிருபை என்ன சும்மா இல்ல, என்னை வித்தியாசமானவனாக காண்பித்தது. என் மூலமாக அற்புத அடையாளங்கள், ஊழியங்கள் அகில உலகத்திலே ஏசியா, யூரோப் எல்லா பக்கமும் சென்று இந்த சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது தேவனை என் மூலமாக வெளிப்படுத்தினது. அதனால தைரியமா சொல்றாரு, என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவை இமிட்டேட் பண்ணுங்கன்னு சொன்னவரு என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்றார். அந்த இடத்திற்கு பவுலடிகளார் வந்தார். காரணம் என்னங்க? கிருபையை முழு வெளிப்பாடாக பெற்றவர். அதனாலதான் ஆண்டவர் எனக்கு அவருக்கு என்ன சொன்னாரு, இது எனக்கு வேணாம் ஆண்டவரை நீக்குங்கன்னு கேட்கும் பொழுது, சரீரத்துல எனக்கு எங்க போனாலும் அடிக்கிறான், உதைக்கிறான், எனக்கு விரோதமா யூதர்கள் எங்குமே பிரச்சனை பண்றாங்க, போகை இடமெல்லாம் வந்து எனக்கு பிரச்சனை உபத்திரம் கொடுக்குறாங்க, இத கொஞ்சம் நீக்குங்க ஆண்டவரன்னு கேட்கும் போது என்ன சொன்னாரு, அதை மேற்கொள்ளுகிற வல்லமை உன்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். கிருபை போதும், அதை மேற்கொள்ளும். இது உனக்கு ஒருவேளை பலவீனமா இருக்கலாம், ஒரு சோதனை, ஆனா அதை மேற்கொள்ளுகிற போக்கை உனக்கு நான் கொடுத்து இருக்கிறேன். அந்த போக்கு தான் கிருபை என்று சொல்லுகிறார். இங்க பாருங்க, அது பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லிட்டு, தேவனால் கூடாத காரியம் என்றும் இல்லை. நான் இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, கிருபையாகிய தேவ குமாரனால் கூடாதது என்று ஒன்றுமே இல்லை. அப்பதான் வார்த்தையின்படி ஆக கடவுள் என்றாரு. பின்னால சொல்லும் போது அங்க எலிசபெத் என்ன சொல்ற பாருங்க, நீ ஸ்திரீகளுக்குள்ளேயே கிருபை பெற்றவள் என்றால் எல்லாரும் உன்னை பார்த்து என்னதான் சொல்லுவாங்க, மனு குலத்துக்குள்ளே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள். அவரை சொல்லிட்டுதான் என்ன சொல்றாங்க, விசுவாசித்தவளே பாக்கியவதி. நான் அதுக்குதான் வந்த 45 வசனம், கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேற வேண்டுமானால் விசுவாசிக்க வேண்டும். இந்த கிருபை எனக்கு உள்ளே இருக்கிறது, அதை நான் விசுவாசிக்கவில்லை என்றால் சாதாரண மனிதனாக தான் வாழ்வேன். என் எதிர்பார்ப்பெல்லாம் சாதாரண மனிதனான எதிர்பார்ப்பாக இருக்கும். ஆனா இந்த கிருபை என்ன என்ற வெளிப்பாட்டை பெற்றனுடைய எதிர்பார்ப்பு சாதாரணமா இருக்காது. ஒரு சின்ன வட்டமா இருக்காது, அது பெரிய வட்டமா இருக்கும். அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் வாங்கல்ல, சாதாரண மனிதன் நினைப்பது போல அவன் நினைக்க மாட்டான். ஏன்? அவன் தேவன் நினைவை உடையவன். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, பூமிக்கும் வானத்துக்கும் அவ்வளவு பெரிய நினைவுகள். அந்த நினைவு நம் நினைவாகும். அந்த நினைவை தான் என்ன சொல்றோம், அவுட் ஆஃப் பாக்ஸ். இது மனித மூளையில கூட இப்படி நினைக்க முடியாது, இவன் இப்படி நினைக்கிறான். ஏன்? அது மனித மூளைக்கு பைத்தியமா இருக்கும். ஜென்ம சுபாவ மனிதனுக்கு அது பைத்தியமா இருக்கும். தேவன் ஆயத்தம் பண்ணினது கிருப. கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனித எண்ணத்தில் தோன்றவில்லை. அப்படித்தானே சொல்றாரு 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்படியே படிச்சு வாருங்க, 10 வரைக்கும் பாருங்க. அதைத்தானே சொல்றாரு. ஆனால் ஆவியினாலே தேவனவில் நமக்கு வெளிப்படுத்தினார். ஜென்ம சுபாவ மனுஷனுக்கு நான் இப்ப சொல்றதெல்லாம் எப்படி இருக்கும், பைத்தியம்டா, பைத்தியம் அப்படின்னு தோணும். ஏன்? இது தேவன் ஆயத்தம் பண்ணினது. கிருபை எனக்கு ஆயத்தம் பண்ணினது. நான் யாரு? கிருபா பாத்திரம். எதற்கு? அவருடைய மகிமையை காண்பிக்கும்படி. ரோமர் 9:23 சொல்றாரு, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனும் அல்ல, இறங்குகிற கிருபையாகிய தேவனுடைய மூலமாக இது நடைபெறுகிறது. இது நன்றாக யோசித்து பாருங்க. நான் விதைத்த அப்போலோ நீர் பாய்ச்சினா விளைய செய்கிறவர் கர்த்தர். கிருபை. நீங்க அறியாத விதமாக, தெரியாத விதமாக தானாக விதை முளைத்து கிளம்பும். இந்த கிருபை விதையை நாம் விதைத்து விட்டோம். இந்த கிருபை நிச்சயமாய் கிரியை செய்யும். இந்த கிருபை கிரியை செய்யாமல் இருக்காது. விதை விதைத்தால் என்ன விதை விதைக்கிறோம்? கிருபை. அது அறுவடை நாம் செய்வோம். ஆகவேதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். நம்ம கடைசியா பார்த்தது யாக்கோபு. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது
யோசேப்பு யோசேப்பை நாம் பார்க்க வேண்டுமானால் அவன் சிறு வயதிலேயே ஒரு சொப்பனம் கண்டு சொப்பனக்காரன் என்று அப்படின்னு என்ன ஒரு வெளிப்பாடை பெற்றான். நான் சாதாரணமானவன் அல்ல, நான் சாதாரணமானவன் அல்ல. அத வெளிப்பாடை அவன் பெற்றபடியினால அவனுடைய சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை பகைத்தார்கள் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நம்ம யோகாபை படித்துட்டோம். இப்ப யோசேப்புக்கு வாங்க 37 அதிகாரத்துல அங்க அந்த தரிசனத்தை அவன் பெற்றது, அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னபடியினாலே அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, பிரதர்ஸ் எல்லாம் கோபம் கொண்டாங்க. ஆனா யாக்கோபு மாத்திரம்தான் அதை தனது மனதில, ஏன் அவனுக்கு தெரியும் தனக்கு ஆண்டவர் எப்படி ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினாரு, தன் சகோதரனுக்கு பயந்து ஓடும்போது அதை எவ்வாறு நிறைவேற்றினார். ஆகவே அவன் யாக்கோபு அதை மனதில வைத்துக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அவங்க சகோதரர் என்ன பண்றாங்க, 37 அதிகாரத்துல அவனை கொன்று போட்டா, இவன் கிருபை பெற்றவன், ஒரு தரிசனம் பெற்றன்றானே, விசேஷமானவன்றானே, he got the privilege positionன்றானே, நான் சாதாரணம் அல்ல, I am a VIP என்று சொல்லுகிறானே, எல்லாம் என்ன வணங்குவான்னு சொல்றானே, இது எப்படி நடக்கும்னு பார்ப்போம். அவனுக்கு ஏதோ ஒரு காட்ஸ் பிரியாரிட்டி இருக்குன்னு சொல்றானே, ஒரு விசேஷம் அவனுக்கு இருக்குன்றானே, அவனுக்கு முன்னுரிமை இருக்குன்னு சொல்றானே, அது எப்படி நடக்கும் பார்ப்போம். அவனை கொண்டு போடும் வகையை இன்னைக்கு மாட்டிட்டான், சொப்பனக்காரன் வரான், அது எப்படி முடியும் பார்ப்போம் என்று 37:20 அவங்க சொல்றாங்க. ஆனா அங்கேயும் அந்த கிருபை அவர்களை எப்படி காப்பாற்றுது பாருங்க. அவனை கொல்ல வேண்டாம், அவன் சகோதரனே வந்து சொல்றான், ரூபன் டே கொல்லாதீங்கடா, ரத்த பலி வந்துடணும். எப்படிங்க இதெல்லாம் அந்த காலத்துல நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டாலும் அவருடைய இருதயமே அவர்களுக்கு அந்த நியாயப்பிரமாணமா இருந்ததுன்னு ரோமர்ல சொல்றாரு. அதோடைய கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் தான். ரத்த பலி வந்துடும், அவன் மேல கை போடாதீங்க, அவனை விட்டுடுங்க, இந்த குழியில தூக்கி போட்டுருங்க, அதுல அவனா சாகட்டும், நம்ம இது பண்ணி அந்த ரத்த பலி நமக்கு வர வேண்டான்னு ஒரு பயத்தை கொடுத்து அவங்க என்ன பண்றாங்க, குழியில தூக்கி போடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு ஐடியா வருது, இவன் சாகிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம், இவனை வித்தா ஒரு 4 காசு கிடைக்குமே. அந்த பக்கம் இஸ்மவேலர்கள் அடிமைக்கு எடுத்துக்கிட்டு ஏத்துக்கு போறாங்க, அவங்ககிட்ட வித்துருவோம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சகோதரனை விற்கலான்னு சொல்லி 20 வெள்ளி காசுக்கு அவனை விற்கிறாங்க. 20 வெள்ளை காசுக்கு அடிமையாக விற்கப்பட்டவன் யோசேப்பு. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், என்ன, அவன் சிறு வயதிலேயே தேவ கிருபையை பெற்றவன், தேவன் அவனோடு இருந்தார். ஆகவேதான் அந்த தரிசனத்திலே அவன் யார் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தினார். அவனுக்கு வேதம் கிடையாது. நீங்க யோசிக்கலாம், எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் தரிசனம் இல்லைங்க, உங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அதை அந்நிய காரியமா எண்ணாதீங்க, அதை பொக்கிஷமா எண்ணுங்க, இரவும் பகலும் தியானமா இருங்க, கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் சாதாரண வாழ்க்கை, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், இலையுதிராந்திருக்கிற மரத்தை போல் இருப்பான், நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம் போல தன் காலத்தில் தன் கனியை தந்து அவன் தப்பாமல் கனி கொடுப்பான், தப்பாமல் தேவ சாயலை வெளிப்படுத்துவான், ராஜ்யத்தை வெளிப்படுத்துவான் வேதம் சொல்லுகிறது. இங்க பாருங்க, அங்க என்ன பண்ணாங்க, வித்து போட்டாங்க அடிமைய 20 வெள்ளி காசுக்கு. அவன் சட்டையை உருட்டானு, அவங்க அப்பாவை ஏமாத்துறதுக்கு ஒரு ஆட்டை அடிச்சு அந்த ரத்தத்தை கலந்து ஏதோ துஷ்ட முருகம் அவனை காலி பண்ணிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் அவனோட அதோட விட்டாரா? அதுக்கப்புறம் 39ஆம் அதிகாரத்துக்கு வரும். 39ஆம் அதிகாரத்துல வரும்பொழுது எங்க அண்ணப்ப சொல்லுது பாருங்க, யோசேப்பு ஏத்துக்கு கொண்டு போகப்பட்டான். ஐயா, கிருபை பெற்றவன் தான், ஏன் என் சூழ்நிலையெல்லாம் இப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். யோசேப்பு அப்படி நினைக்கல. ஏன்? அவனுக்கு உறுதியாக தெரியும், நான் விசுவாசித்தவர் இன்னார் என்று. அவன் அதை குறித்து ஒரு நாளும் கவலைப்படல, புலம்பல, முறுமுறுக்கல. ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்கல? அவனுக்கு தெரியும் தன்னோடு தேவன் இருக்கிறார், நான் கிருபை பெற்றவன், அவர் சொன்னது நிச்சயம் நிறைவேறும் என்பது தெரியும். அவனை ஏத்துக்கு கொண்டு போனாங்க. அங்க பார்வோனுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய போத்திபாரிடத்துல வித்து போட்டாங்க. அவங்க போய் அதிக லாபத்துக்கு விற்கிறாங்க, 20 வெள்ளி காசுக்கு வாங்கி.
பாருங்க, ஆடு மாடு விக்கிற மாதிரி, ஒரு குருவியை விக்கிற மாதிரி, ஒரு கோழியை விக்கிற மாதிரி இங்க வியாபாரம் செய்து விற்கப்பட்ட அடிமை யோசேப்பு. ஆனா ஆண்டவர் அவனை சொன்னது, எல்லாரும் உன்னை வந்து பணிவார்கள் என்று. ஆனா அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றால் நீ கிருபை பெற்றவன். அதுதான் நாங்க சொல்றாரு. அவன் கிருபை பெற்றவன் ஆனபடினாலே, தேவ தயவு அவன் மேல் இருந்தபடினாலே, அவன் செய்ததெல்லாம் காரிய சித்தினா என்ன? அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. உபாகமத்தில் அதான சொல்றாரு. திரும்ப திரும்ப அதை சொல்லுவதை நாம் பார்க்கலாம். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வாதம், அதை வாய்க்க பண்ணுவேன். ஏங்க? ஏன் கீழ்ப்படுதல் இல்ல? கிருபை, 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 கிருபை. கிருபையினால ஆண்டவர் சொல்றாரு. அததான் இங்க என்ன சொல்றான்? அவர் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் செய்வதெல்லாம் காரிய சித்தினா என்ன? whatsoever he does it prospered. அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. யோசுவா 1:8 என்ன சொல்றார் காரிய சித்திக்கு? இரவும் பகலும் இந்த கிருபை மேல நீ தியானமாய் இருந்தால் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், மகா புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். வித்தியாசமானவனாய் பார்க்கும் பொழுதே நீ வித்தியாசமானவன் என்று மற்ற புறஜாதி சொல்லத்தக்கதாக. சீக்கிரட்டே எங்கதான் இருக்கு? இவன் நிச்சயமா தேவன் தனக்கு கொடுத்த தரிசனத்தை திரும்ப திரும்ப தனக்குள்ள ரோல் மரியாதை போல நினைத்து கொண்டுதான் இருந்திருப்பான், மனதிலே வைத்து. இங்க பாருங்க என்ன சொல்றாரு, காரிய சித்தி உள்ளவனானான். அவன் ஏப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறான் என்று, அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று எஜமான் பார்த்தான். அங்க ஈசாக்குக்கு பார்த்தான், நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமோடு கர்த்தர் இருக்கிறத அந்த ராஜாக்கள் பார்த்தார்கள். யாக்கோபோடு கர்த்தர் இருக்கிறதை லாபான் பார்த்தான். இங்கு கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார். ஆகவே அவன் தயவு, தேவ தயவு பெற்றவன். அவன் எதை செய்தாலும் ஆசீர்வாதம். அவன் போகையிலும் ஆசீர்வாதம், வருகையிலும் ஆசீர்வாதம். அவன் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வாதம். பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் அதை அறிந்து கொள்வார்கள், உன்னை கண்டு பயப்படுவார்கள். நீங்க உபாகமம் 28 எடுத்து படிச்சு பாருங்க. ஏன்? கிருபை. அங்கு கீழ்ப்படிதல் நமக்கு சொல்லப்பட்டது, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல். இவைகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொண்டோம். அதுதாங்க கிருபை. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினது நியாயப்பிரமாண கிரியையினால் வரவில்லை. அவன் உலகத்தை சுதந்தரிப்பான். ரோமர் 4:13 எடுத்து படிச்சு பாருங்க. அங்க என்ன சொல்றாரு? அது விசுவாசத்தினால் வரும் நீதி. அவன் ஆண்டவரை விசுவாசித்தான், அவனை நீதிமானாக பார்த்தார், ஆகவே அவனை ஆசீர்வதித்தார். அந்த வாக்குத்தத்தம் அவன் வாழ்க்கையில் நிறைவேறியது. உலகத்தை அவன் சுதந்தரித்தான். இன்னைக்கு அது நமக்கு வருகிறது. அதேதான். நீ நீதிமான் என்று விசுவாசித்தாயானால் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் வாழ்வதற்கு எந்த தடையுமே இல்லை. நீ விசுவாசிக்கும் பொழுது நீதிமானாக தேவன் உன்னை பார்க்கிறார். அதற்கு பிறகு உன் கீழ்ப்படுதல் அல்ல, உன் விசுவாசம். உன் விசுவாசம் உன்னை நீதிமானாக்கி ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள் நம்மை வழி நடத்துகிறது. அததான் இங்க நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 4 அதிகாரத்திலும் கலாத்தியர் 3 அதிகாரத்திலும். இங்க பாருங்க, அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான் என்று எஜமான. இதுதாங்க நம்மை குறித்து சொல்ல வேண்டியது. பழைய ஷாடோ. நீங்க கேட்கலாம், அவங்களுக்கு எங்க அவங்களும் பலிபீடம் கட்டி ஆண்டவரை ஆராதித்தாங்கன்னா, பலிபீடம் என்ன? அங்கு ரத்தம் சிந்தப்பட்டது. நியாயப்பிரமாணத்திற்கு முன்பாகவே அது இருந்ததை நம்ம பார்க்கிறோம். காயின் ஆபேல் பலியிலிருந்து நம்ம பார்க்கிறோம். அதை ஆண்டவர் அதை ஆரம்பித்து வைக்கிறார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு டிரெஸ்ஸை கொடுக்கும் பொழுது அந்த பலி செலுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். அது தொடர்ந்து வருகிறது. அது ஷேடோ ஷேடோ ஷேடோ.
நிழல். ஆடு மாடு அது ரத்தம் டெம்பரரி. ஆனா சீர்திருத்தல் காலம் வரைக்கும் தான். காலம் நிறைவேறின போது தம்முடைய குமாரனை அனுப்பினார். கலாத்தியர் 4 அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, அதுவே அவ்வளவு வல்லமை. போர்த்திபார் வீட்டிலே கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அந்த போர்த்திபார் பார்க்க முடியுமானால், அவன் செய்வதெல்லாம் எப்படி பார்த்தான்? அவன் எது செஞ்சாலும் கரெக்டா இருக்கு. நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன். அவனுடைய வாழ்க்கையில எவ்ரிதிங் வாஸ் பெர்ஃபெக்ட். அவன்கிட்ட நம்பி ஒரு காரியத்தை கொடுத்தா அது சக்சஸ் தான். அவன் மகா புத்திமானாய் நடந்து கொள்ளுகிறான். யோசுவா 1:8 சொன்னதுதான். அதை பார்க்கிற அளவுக்கு வெளிப்பட்டது. எதுல? நிழலாட்டத்துல. அப்போ நிஜத்துல இருக்க நாம், நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராக முடியாதுன்னு சொல்றார் எபிரேய வாக்கியம். எபிரேயர் 11 ஏன் இந்த நிஜம் வர வேண்டும். இந்த நிஜம் வந்த பிறகுதான் அவங்களுக்கு எல்லாம் பூரணம். அவங்களுக்காக பலி செலுத்தப்பட வேண்டும். இது வரைக்கும் அவங்க நிழல்ல தான் இருந்தாங்கன்றாரு. இங்க என்ன சொல்றாரு? அந்த நிழலே அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டான். ஈசாக்கின் விரோதிகள் கண்டார்கள். லாபானை பகைத்த அவனுடைய மாமனார் ஏமாத்துக்கார அவனை அதை பார்த்த ஆண்டவர் சொல்லிட்டாரு. அவனுக்கு தெரியும். அதனால எல்லா இடங்களிலும் நீங்க பாக்குறீங்க, சூழ இருக்கிற மக்கள் காணத்தக்கதான ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறார். இங்க என்ன சொல்றார் பாருங்க. அடுத்ததுல யோசேப்பினிடத்தில் அவன் தயவு வைத்து, தேவ கிருபை பெற்றவன், தேவ தயவு பெற்றவன் ஆட்டோமேட்டிக்கா உலகத்துல தயவு பெறுவான், மனுஷரிடத்துல தயவு பெறுவான். நீங்க சொல்லலாம், இல்ல பிரதர், நான் இருக்க வேலை செய்யற இடத்துல கிறிஸ்தவனாலே என்ன ஒரு மாதிரி பாக்குறான், என்ன பொறாமையா பாக்குறான். எஸ், யோசேப்ப பொறாமையா பார்த்தாங்க. அவனுக்கு தீங்கு செய்ய நினைத்தாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த கிருபை அந்த வல்லமையை விட பெரிய வல்லமை. இந்த தேவன் அவனோடு கூட இருந்தபடியால், தேவ கிருபை அவனோடு இருந்தபடினாலே, தேவ தயவு பெற்றபடினாலே மனுஷ தயவு பெற்றான். காரணம் என்ன? அவன் வாழ்க்கையில ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அவன் சாதாரணமானவன் அல்ல. அவர்கள் தேவர்கள், தேவ ஆவியை பெற்றவர்கள், வித்தியாசமானவர்கள் என்ற பயத்தை அவங்களுக்குள்ள கொடுக்கிறாரு. இங்க பாருங்க, அவன் என்ன பண்றான்? அவன் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் வீட்டுக்கு விசாரணைக்காரனும், கம்ப்ளீட் சூப்பர்வைசர், உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். அர்த்தம் பாருங்க. உண்டான எல்லாவற்றுக்கும் அவனை விசாரணை ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம், யோசேப்பின் நிமித்தம், இட் இஸ் நாட் த போர்த்திபாஸ் மெரிட். யாருடைய மெரிட் அங்க? யோசேப்பின் நிமித்தம். காரணம் என்னங்க? எல்லாவற்றையும் அங்கு ஆசீர்வதிக்க காரணம் என்னங்க? அவன் செய்ததெல்லாம் வாய்ப்பதற்கு காரணம் என்னங்க? யோசேப்பின் நிமித்தம் தன்னை ஆசீர்வதிக்கிறார் என்பதை அவன் கண்டுகொண்டான். லாபானும் கண்டுகொண்டான். தனக்கு வந்த ஆசீர்வாதம் எல்லாம் யாக்கோபின் நிமித்தம். அன்று அந்த பெலிஸ்தர்களும் கண்டுகொண்டாங்க. ஈசாக்கு நிமித்தம் தான். ஈசாக்கு தான் விதவிதத்தான் பாரு. அதனாலதான் பொறாம வந்துச்சு, துரத்துறாங்க. ஆனா கடைசியில புரிஞ்சுக்கிட்டாங்க, இவன் கூட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு அப்படிதான் நடக்க போகுது. நம்மை துன்பப்படுத்துறவர்கள் காண்பார்கள், இவர்கள் விசேஷமானவர்கள், இவர்களை துன்பப்படுத்தாம அவங்களோட சமாதான உடன்படிக்கை பண்ணணும். ஏன்? அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரும். அதுதான் சொல்றாரு அங்க உபாகமம் பாருங்க. பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் என் நாமம் உனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்று கண்டு உனக்கு பயப்படுவார்கள். எப்பங்க? நீ வாய் திறந்து சும்மா வாய் விடால் சொல்லும் போதா? உன் வாழ்க்கையில அதை காண்பிக்கும் பொழுது. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் எங்க வேலை செஞ்சாலும், நீ எந்த ஆபீஸ்ல வேலை செஞ்சாலும், எந்த இடத்துல இருந்தாலும், ஓ மூலமா அந்த ஆசை, அந்த இடம், உன்னுடைய நீ வேலை செய்கிற இடம், தொழில் செய்கிற இடம்,
ஊழியம் செய்கிற இடம் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கிறதை கூட இருப்பவர்கள் பார்ப்பாங்க. அததான் அவர் சொல்றாரு, யோசேப்பின் நிமித்தம் ஏப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். அந்த ஏப்தின் வீட்டையே ஆசீர்வதிக்க அளவுக்கு இந்த கிருபை வழிந்து ஓடுகிறது. வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் யாருக்குங்க யாருக்குங்க முதலாளிக்கு இருந்தது. காரணம் என்ன? இந்த ஒரு ஆள் அங்க இருந்தான். ஒரு ஆள் இருந்தான். அந்த வித்தியாசத்தை அவன் வாழ்க்கையில காண்பித்தது. திருப்பி 20ஆம் வசனத்துக்கு பாருங்க. அங்க வந்து பிசாசு அதை கண்டு அவனுக்கு பொறாம, அவன் அப்படியும் உடல. சகோதரர் மூலமா உங்க மூலமா நடக்க வேண்டியதை தடை செய்வதற்கு அவன் அலைஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். ஆனா எவ்ரி டைம் இஸ் டிஃபீட்டட். ஏன் நீ கிருபை பெற்றவன் என்றால் உனக்கு தோல்வி இல்லை. ஒவ்வொரு முறையும் அவன் தான் தோல்வி அடைவான். இங்க அடிமையா வந்தான், அவனால் தாங்க முடியல. அவனை இவ்வளவு தூரத்துக்கு லிஃப்ட் பண்ணிட்டான் அவன் முதலாளி. பிசாசுக்கு தாங்கல. அவன் மனைவி மூலமா உள்ள வரான். இல்லாத பொய்ய சொல்லி ராஜாவிட்ட ஆர்டர் வாங்கி, ராஜாவின் ஆர்டர்ல தூக்கி ஜெயில, ஸ்பெஷல் ஜெயில உள்ள போடுறாங்க. அங்க என்ன நடக்கு பாருங்க. 24 பாருங்க. ராஜாவின் கட்டளையால் காவலிலே வைக்கப்பட்டான். சிறைச்சாலையில் அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். அதை சொல்லிட்டு தான் பாருங்க, பிசாசு சிறை இருப்புக்கு அனுப்புகிறான். உங்களிலே ஏதாவது சிறை இருப்பு இருக்கலாம். ஆனா அவன் ஒரு தவறும் செய்யவில்லை. இங்க என்ன சொல்ற பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து, கர்த்தர் என்னோடு கூட இருந்து என் மேல் கிருபை வைத்து, கர்த்தர் என்னோடு கூட இருந்து சொல்லுங்க சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருந்து என் மேல் கிருபை வைத்து தயவு பாராட்டுகிறார். நான் கிருபை பெற்றவன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் தயவு பெற்றவன், நான் சாதாரணமானவன் அல்ல. ஐ எம் a VIP. தேவனுக்கு நான் சொத்து. தேவனுக்கு நான் விசேஷமானவன், புகழ்ச்சியும் கீர்த்தியுமானவன். என் மூலம்தான் அவருக்கு புகழ்ச்சி, கீர்த்தி, புகழ் எல்லாம் அவருக்கு உண்டாகிறது. யோசித்து பாருங்க. தேவனுடைய வார்த்தைகளை, நீ சொத்து, சம்பத்து, சகல ஜாதிகளிலும் உன்னை மாத்திரம் கிருபை உன்னை தெரிந்து கொண்டது. நீ ஏதோ விசேஷம் இல்ல, அது கிருபை. நீ அற்பமா இருந்த, சொற்ப ஜனமா இருந்த. உபாகம் 7 எடுத்து படித்து பாருங்க, அங்க அது அழகா சொல்லுவார். இங்க என்ன சொல்றார் பாருங்க, தயவு. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் மேல் கிருபை வைத்து, சிறைச்சாலையினுடைய தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். தேவ கிருபை இருந்தால் மனித தயவு நிச்சயமாக வரும். உங்களுக்கு எதிரான எப்பேற்பட்ட சவால்கள், எப்பேற்பட்ட காரியங்களாய் இருந்தாலும் தேவன் உங்களோடு இருக்கிறார். கிருபை பெற்றவர்கள், தேவ தயவு உங்களில் வெளிப்படுகிறபடினால அங்க என்ன சொல்றாரு, மனித தயவு. ஜெயில போட்டா ஜெயில காக்கிற தலைவனுக்கிடம் இவனுக்கு தயவு கிடைக்க செய்தார். யாருங்க செய்தார்? இவன் போய் சோப் போட்டானா? அவனுக்கு பணம் கொடுத்தானா? ஒன்னும் பண்ணலங்க. ரெக்கமெண்டேஷன் போனானா? ஒன்னும் போலங்க. அவனுக்கு இல்ல, யாருமே இல்ல, யாரும் இல்லை என்ற சூழ்நிலையில தான் அவன் இருக்கான். அவனுக்கு இருந்ததெல்லாம் ஒண்ணுதான், தன் தேவன். கிருபை என்ற சொத்து, கிருபை என்ற சொத்து அவனுக்கு இருந்தது. அதுதான் அவனுக்கு தயவு கிடைக்க பண்ணினது. தேவன் கிருபை வைத்து தயவு கிடைக்க பண்ணினார். அப்படின்னா என்ன? அவனை வித்தியாசமாக, ஒரு ஸ்பெஷலாக, ஒரு விஐபியாக ட்ரீட் பண்ணுகிற அளவுக்கு தேவன் அவன் உள்ளத்திலே கிரியை செய்கிறார். ஏன்? இவனை பார்க்கும் பொழுதே அவனுக்கு அந்த எண்ணம் வருகிறது. அதுதாங்க கிருபை. இவனை பார்க்கும் பொழுதே சிறைச்சாலையின் தலைவனுக்கு அந்த எண்ணம் ஏன்? தேவன் கொடுப்பது. பலத்தினாலும் அல்ல, உன்னதத்தின் வல்லமை உன்மேல் நிழலிடும். கிருபையின் ஆவியானவர் அதை செய்கிறது. கிருபை செய்கிற காரியம். அததான் இங்க என்ன சொல்றாரு, சிறைச்சாலையின் தலைவன் சிறையில் வைக்கப்பட்ட யாவரையும்
யோசேப்பு யாருங்க இப்ப ஜெயிலர் ஆயிட்டான்? ஜெயிலுக்கே அதிகாரி ஆனதுங்க யோசேப்பு. ஒரு கைதியாய் சென்றவன், ராஜாவின் கட்டளையால் கைதியாய் சென்றவன், இப்போ கம்ப்ளீட் ஜெயிலுக்கு இன்சார்ஜ். அவன் உத்தரவுலமாங்க யாரு இங்க அங்க எல்லாமே அவன் தான் திட்டமிடணும். எல்லாமே அவன் தான். இன்னைக்கு என்ன சாப்பாடு போடணும், என்ன செய்யணும், என்ன எக்ஸசைஸ் செய்யணும், எவன் எங்க இருக்கணும், எவனுக்கு அப்படி பண்ணணும், ஒவ்வொன்றும் யாருடைய திட்டம்? ஜெயிலர் இல்ல, ஜெயிலர் இல்ல, ஜெயிலர் இல்ல. அவனை சீர்படுத்தணும் யாருடைய திட்டம்? யோசேப்பு சகலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு யாரு? தலைவன் என்னென்ன செய்யணுமோ அந்த தலைவனாக அவன் செயல்பட்டான் என்று சொல்லுகிறார். தலைவனாக அவன் செயல்பட்டான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால் அவன் எதை செய்தானோ இப்பொழுது ஜெயிலுக்கு ஜெயிலராக தலைவனாக செயல்படுகிறான். அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். என்னங்க, அவனோடு இருந்தார். தேவன் அவன் மேல் கிருபை பாராட்டி தயவு கிடைக்க பண்ணினார். அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. அதான சொல்றாரு, கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால், கிருபை பாராட்டினபடினால், தயவு வெளிப்பட்டபடினால் எதை செய்தாலும் அதை வாய்க்க பண்ணினார். ஆகவே அந்த ஜெயிலர் என்ன பண்ணானா, எல்லாவற்றையும் அவன் போயிட்டு அவன் போய் படுத்து தூங்கிட்டான். எனக்கு டோட்டல் ஃப்ரீடம் ஒரு ஆள் நல்லா கொடுத்திருக்காரு தேவன் சொல்லி அவன் கையில் எல்லாவற்றையும் கொடுத்துட்டான். எதையும் கவலைப்படல. என்ன பண்ண ஏது பண்ண ஒரு கேள்வியும் கிடையாது. டோட்டலி அவன் கையில கொடுத்துட்டு போயிட்டான் என்று சொல்லுகிறது. அது மாத்திரமா, அந்த ஜெயில அவன் எப்படி இருந்தான்? சந்தோஷமா இருக்கும்போது 2 பேர் கவலையோடு இருக்கிறத பாக்குறான். அவங்கள பார்த்து ஏன்டா துக்கமுகமா இருக்கீங்கன்னு கேட்கறான். யோசித்து பாருங்க. இவன் தன்னை பற்றி நினைக்கவே இல்லை. நான் எப்படி இருந்தேன் எங்க அப்பா வீட்டுல, எங்க அப்பாவுக்கு செல்ல பிள்ளை, ஐ அம் த ஃபேவரட் சன் ஆஃப் மை ஃபாதர். ஆனா இன்னைக்கு நான் அடிமையா இருக்கேன்னு ஆண்டவர் எனக்கு என்னென்னலாம் வாக்கு கொடுத்தாரு. ஆனா அதுக்கு நேர் ஆப்போசிட்டா அங்க வேலைக்காரனா இருந்த அவனுக்கு எவ்வளவு லாபம் சம்பாரிச்சு கொடுத்த நான் இருக்க போய், ஆனா என்ன அநியாயமா பழி போட்டு உள்ள தள்ளிட்டானுங்க. இங்க பாரு, நான் ஜெயில இருக்கேன். நான் எந்த தப்பும் பண்ணல, ஜெயில இருக்கேன். ஆனா அவன் இருந்த மனநிலை என்ன? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கன்றாரு. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பது. அந்த சந்தோஷம் ஏங்க, அவனுக்கு நல்லாவே தெரியும் நான் கிருபை பெற்றவன். கிருபை பெற்றவன் சூழ்நிலையை பார்த்து கவலைப்பட மாட்டான். கிருபை பெற்றவன் சூழ்நிலையினாலே துக்கமுகமாயும் இருக்க மாட்டான். அவன் என்ன பார்க்கிறான்? மற்றவர்களுடைய துக்கத்தை பார்க்கிறான். ஏன்டா துக்கமா இருக்கீங்கன்னு கேட்கிறான். துக்கமா இருக்குதுன்னா ஒரு காரணம் யாருக்குதான் இருக்கணும்? யோசேப்பு ஏன் ஒரு தவறுமே பண்ணல. ஆனா அவன் அவங்கள பார்த்து ஏன்டா துக்கமுகமா இருக்கீங்க, கலங்கி இருக்கீங்கன்னு கேட்கிறான். அவங்க சொப்பனம் கண்டோன்றாங்க. அது தேவன் தான்டா வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வாங்கடா சொல்றேன்னா. 8ஆம் வசனம் பாருங்க. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது அல்லவா, என்னிடத்தில் வாருங்கள். ஏங்க ஏங்க அவனுக்கு தைரியம்? வாட் அன் அட்ராசிட்டிஸ்! எவ்வளவு தைரியம்! தேவன் தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஏன்ட்ட வாங்கடான்றான். ஏன்? தேவன் என்னோடு தான் இருக்காரு, வேற எங்கேயும் இங்கதான் இருக்காரு. நீங்க தேவன் தான் கேட்கணும்னு சொன்னா எங்கேயும் ஓட வேணாம், ஏங்கிட்ட. இதே தாங்க இன்னைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. உலக மக்களை பார்த்து உங்க வியாதியா, பிரச்சனையா, கவலையா, கண்ணீரா, தேவன் ஒருவர் தான் செய்ய முடியும் நம்ம சொல்லிடுறோம். அடுத்த வார்த்தையை நம்ம சொல்றது இல்ல. உங்க வியாதியா என்னிடத்தில் வாருங்கள். தேவன் ஒருவர் தான். ஆல் glory to him only. ஆனா அந்த தேவன் எங்க இருக்காரு? பரலோகத்தில் இல்ல. நீங்க எருசலேமுக்கு போக வேணாம். வேற ஏதாவது புண்ணிய ஸ்தலம் உலக மக்கள் வச்சுட்டாங்களே, அது மாதிரி இடத்துக்கெல்லாம் போக வேணாம். என்கிட்ட இருக்காரு. என்கிட்ட வாருங்க, என்கிட்ட வாருங்க, நான் கை வைப்பேன், நீங்க சுகமாவீங்க. என்கிட்ட வாங்க. யூ ஆர் ரெஸ்டோர்ட்னு சொல்லுவேன், நீங்க ரெஸ்டோர் ஆவீங்க. யூ ஆர் டெலிவர்ன்னு சொல்லுவேன், நீங்க டெலிவர் ஆவீங்க. என்கிட்ட வாருங்க, நான் உங்களுக்கு வெற்றின்னு சொல்லுவேன், நீங்க வெற்றி அடைவீங்க. ஏன்? எனக்குள்ள ஒருத்தர் இருக்காரு. நான் பேசுனா அவர் பேசுறாரு, நானும் அவரும் ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியமா என்ன சொல்றான்? என்னிடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறான். யோசித்து பாருங்க, எவ்வளவு தூரத்துக்கு அவன் விசுவாசத்துல உறுதியா இருக்கான். ஐ எம் நாட் அலோன். இஸ் ஆல்வேஸ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படித்தான் வாழ்ந்தாரு. நான் தனியே இருக்கவில்லை,
என்னை தனியே இருக்க விடவில்லை. அவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார். 8ஆம் அதிகாரத்தையும் யோவான்ல 10ஆம் அதிகாரத்தையும் படிச்சு பாருங்க. எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார். அப்பதான் கல் எடுத்துக்கிட்டானுங்க. என்னடா இது? தேவன் அவரோடு கூட இருக்கிறார் என்னவோ, நானும் தேவனும் ஒண்ணுன்ற அளவுக்கு வந்துட்டான் இவன். அன்னைக்கு யோசேப்ப அப்படிதான் அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தேவை இருந்தது. இவனுங்க மதவாத ஆவிகள், ரிலீஜியஸ் ஸ்பிரிட், இன்னைக்கு சபையில இருக்க ரிலீஜியஸ் ஸ்பிரிட் கல்ல எடுக்கும். நம்ம இத சொல்லும்போது தேவன் ஒருவர் தான் உங்களுக்கு சுகத்தை தர முடியும். இந்த கேன்சர்ல இருந்து, இந்த ஹார்ட் ப்ராப்ளத்துல இருந்து, இந்த வியாதியில இருந்து, இந்த கடன் பிரச்சனையில இருந்து, இந்த உங்க குடும்ப பிரச்சனையில இருந்து. ஆனா என்கிட்ட வாருங்க, என்கிட்ட வாருங்க. ஏன்? அவர் என்கிட்ட தானே இருக்காரு, எனக்குள்ள வாசம் பண்ணுகிறாரு அப்படின்னு அந்த உறுதி அவனுக்கு. ஏன்? நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் இவங்களுக்கு சொப்பனத்தை சொன்னா சொப்பனம் கரெக்டா இருக்கும். அந்த உறுதி அவனுக்கு இருந்தது. அதனாலதான் என்ன சொல்றான், சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்றான். அவன் சொன்ன மாதிரியே நடக்குது. பானபாத்திரக்காரன் போறான். ஆனா பைபிள் என்ன சொல்லுது, அவன் அங்க போன பிறகு யோசேப்பை சுத்தமா மறந்துட்டான். இவ்வளவு பெரிய காரியம் செஞ்சானே, இத போய் ராஜா கிட்ட சொல்லாம, யாருகிட்டையும் சொல்லாம சுத்தமா ராஜா வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சுட்டான். அப்ப பாருங்க, அதுக்கப்புறம் ஆண்டவர் செய்யறாரு. அதுதான் சொல்றது தயவுன்றது. அதுதான் சொல்றது தயவுன்றது. பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார் ஆண்டவர். என்ன நடக்க போகுதுன்னு ராஜாவுக்கு. ஆனா அது அர்த்தத்தை ஒரு பயிலாலும் சொல்ல முடியல. அவருக்கு ஒரே கலக்கம். அந்த சொப்பனம் ஏன் அந்த அர்த்தத்தை தெரியணுமேன்னு கலக்கம். எப்படியாவது அவருடைய ஒரே இது என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் அவருக்கு இருதயத்துல ஒரு சமாதானமே இல்லை, சந்தோஷமே இல்லை. ஒரே கலக்கம், சஞ்சலம், தவிப்பு எல்லாம் அவரை மேற்கொண்டுருச்சு. அப்பதான் யாரால முடியலன்னு போது இந்த பானபாத்திரம், ஐயோ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான் பாருங்க. அப்பமே நான் சொல்லாம விட்டுட்டேன், அவர் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பானபாத்திரக்காரன் சொல்றான். இது என்னங்க காரணம்? இது எப்படி நினைச்சு பாருங்க. கரெக்டா ஜெயிலுக்கு பானம் பாத்திரக்காரன் வரான். அவன் சொப்பனம் சொல்றான். சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லி அவன் விடுதலை ஆகுறான். ராஜாவுக்கு சொப்பனம் கலக்கம் வருது. கரெக்டா அவனுக்கு அப்பதான் ஞாபகம் வருது, மறந்து போனவனுக்கு. ஆள் அனுப்பி வரவழைக்கிறார். யோசேப்பை ஆள் அனுப்பி வரவழைக்கிறார். ஏங்க? தேவ தயவுங்க. கரெக்ட் டைம் கரெக்ட் பிளேஸ்ல இருக்க செய்வது தேவனுடைய திட்டம். அவன் ஜெயிலுக்கு போலனா நடந்திருக்குமா யோசித்து பாருங்க. அவன் அடிமையா விற்கப்படலன்னா நடந்திருக்குமான்னு யோசித்து பாருங்க. அது அழகா பிரசங்கில ஒரு வசனம் உண்டு. அதை நான் வாசிட்டு இதை திருப்பி இங்க வருவோம். டைம் அதுக்குள்ள முடிய போகுது போல. நம்ம யோசிப்பு அடுத்த வாரம் கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். பிரசங்கிக்கு வாங்க. 9ஆம் அதிகாரத்துல பாருங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. சூரியனுக்கு கீழே கண்டதாவது ஓடுகிறதற்கு சௌரியவானுடைய சௌரியமும் போதாது. பிழைப்புக்கு ஞானமுடைய ஞானமும் போதாது. ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. தயவு அடைவதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. அப்படியே நான் பிளான் பண்ணி அப்படி பண்ணி அங்க போகும்போது அப்படியே நான் அப்படி பேசுவேன், அப்படி ஸ்வீட்டா பேசி அவனுக்கு ஜாலரா அடிச்சு அப்படிதானே, அப்படி லஞ்சம் ஏதா பண்ணி காரிய தயவு பெற்றுவேன் நினைக்கிறானே, அது போதாது என்று சொல்லுகிறார். அவர்கள் எல்லோருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அது என்னங்க சமயம்? அது என்னங்க தேவ செயல்? அதுதான் கிருபை, அதுதான் தேவ தயவு. எல்லாருக்கும் தேவ தயவு தான். நீ எவ்வளவுதான் ஸ்மார்ட்டா இருந்தாலும், எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும், ஒரு நிமிடத்துல உனக்கு தீங்கு நேரலாம். நினையாத ஒரு செகண்ட்ல நடந்துரும். ஆனா தேவ தயவு பெற்றவன அதுதான் சொல்றாரு. அவள் எல்லாருக்கும் தேவனுடைய தயவு கிருபை வேண்டும் என்று இங்க சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். தேவ கிருபை, தேவ செயல், அதுதான் தேவ கிருபை என்று சொல்லுகிறோம். இது தேவ செயல். இது கர்த்தரால் வந்தது. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா, அதுதாங்க தேவ செயல், அதுதாங்க கிருபை. தானாக நீ தெரியாத விதமாக முளைத்து எழும்பும். ஐயா, அதுதான் கிருபை. அதுதான் இங்க என்ன சொல்றாரு, கரெக்டா அவனை விக்கிறாங்க, குழியில போடுறாங்க, மனதை மாறுறாங்க, இஸ்மவேலருக்கு விக்கிறாங்க.
எகிப்தில அடிமையா விற்கப்படுறான். அநியாயமா மேல பலியிடப்பட்டு ராஜாவின் கட்டளை ஜெயில போடுறாங்க. இவன் இங்க சுயமாதியும் பானபாத்திரக்காரனும் ராஜாவினால ஜெயிலுக்கு அனுப்பப்படுறாங்க. ராஜா பர்த்டே கொண்டாடுறாரு. அன்னைக்கு பானபாத்திரக்காரனை ரிலீஸ் பண்ணி அடுத்தவனை கொண்டு போறாரு. அந்த சொப்பனம் நிறைவேறுது. அதுக்கப்புறம் எத்தனையோ வருடங்களுக்கு அப்புறம் பாருங்க, 17 வயசுல இருந்து 30, 13 வருஷம். நல்லா பாத்துக்கங்க, 13 வருஷம், 30 வயசு வரைக்கும். 30 வயதுல ஆள் அனுப்பி கூப்பிடுறாரு. ஏன்? அங்க ஒருத்தன் கரெக்டா அர்த்தம். ஏங்க, இதான் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருக்க வைப்பாரு. நீங்க நினைக்கலாம், ஏன்டா 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 என்ன இங்க கொண்டாந்துட்டாரு, எனக்கு ஏன் இந்த சூழ்நிலைன்னு. சத்துரு தீங்கு செய்ய நினைத்தான், தேவன் அதை நன்மையாக மாற்றினார். பிசாசுக்கு இது தெரியாது. அவனை வித்துவிட்டான் பாரு. அவன் தரிசனம் பார்த்தான். அவன் தரிசனம் நேராம அவனை அடிமையை கொல்ல பார்த்த முடியல. அட்லீஸ்ட் வித்துவிட்டான். ஏன்? கொல்ல பார்க்கும் போதே தடுத்தவது இந்த கிருபைதான், இந்த தயவு தான். அப்படிதானே? கொல்ல பார்க்கும் பொழுது, குழியில போடும் பொழுது அவங்களை காத்தது இந்த தயவு தான், இந்த கிருபை தான். எடுத்து விற்க வச்சது வேற ஒண்ணு இல்லைங்க. அது தேவ செயல். God is orchestrating every move of your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மூவையும் நீங்க நடக்கிற காரியங்களும் அவர் மேலே இருந்து வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். சத்துரு என்னதான் கொண்டாடட்டும், அதை நன்மையாக அவர் மாற்றுவார். அதுக்கப்புறம் பாக்குறான், இங்க அடிமையா இருக்கட்டுல இவனுக்கு உயர் வந்துருச்சேன்னு பொய்ய சொல்லி ஜெயில போடுறான். இனி எப்படி நடக்கும்னு பார்த்தான். என்னாச்சு? அங்க ஆண்டவர் 2 பேரும் கொண்டாடுறாரு. சொப்பனம், மனக்கலக்கம், இவன் அதை பார்க்கறான், அர்த்தம் சொல்றான். எவ்ரிதிங் இஸ் காட் இஸ் ஆர்கெஸ்ட்ரேட்டிங். அப்படிதானே? அவரே அவர் ஆளுகை செய்கிறார். இவன் விசுவாசமாய் இருக்கிறான், அவர் ஆளுகை செய்கிறார். நீங்க விசுவாசம் இல்லாம இருந்த ஒண்ணு நடக்காது. அவன் அந்த விசுவாசத்துல இருக்கான். அப்போ அர்த்தம் சொல்றான். அப்புறம் மறந்துட்ட பிறகு கூட அவன் கவலைப்படல. அவன் சந்தோஷமா, ஏன்? கர்த்தர் சொன்னது நிச்சயம் நிறைவேறும், அது தவறாது. அவர் இருதயத்தின் நினைவுகளை அவர் நிறைவேற்றும் வரை அவர் அமைதலா இருக்க மாட்டார். அதுல அவன் உறுதியா இருக்கான். நாள் வருது, ராஜாவுக்கே சொப்பனத்தை கொடுக்கிறாருங்க. இந்த கிருபை ராஜாவுக்கே சொப்பனத்தை கொடுக்குது. அவருக்கு கலக்கம், துக்கம், தூக்கம் இல்ல, படுக்க முடியல. என்ன 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 இது, என்ன இது அப்படின்னு அவனுக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், இளைப்பாறுதலே இல்ல. அப்பதான் இவனை சொல்றான். எல்லாரையும் ட்ரை பண்ண பிறகுதான் இவன் சொல்றான், அப்படி ஒருத்தர் இருக்கான் கரெக்டா சொல்றான்னு. உடனே ஆளை கொண்டாடான்றான். ராஜாக்கு முன்னால் நிக்கிறான். அங்க பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. 41ஆம் அதிகாரம், இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, நான் முடிச்சிடுறேன். 14ஆம் வசனம். பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். எதுங்க? பார்வோன் அழைப்பிக்க காரணம் என்னங்க? தேவன் அவனோடு இருந்தான், கிருபை பெற்றான், தேவ தயவு மனுஷ தயவாய் மாறினது. அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரன் பண்ணி கொண்டு, ஜெயில் வஸ்திரம் இல்ல, ராஜ வஸ்திரம் தரித்து, அவனுக்கு ராஜாட்ட போறதுக்கு ஒரு அந்தஸ்து வேணும், அதெல்லாம் கொடுத்து, இந்த தாடி மீசையெல்லாம் வச்சிட்டு இருக்காத, கைதி மாதிரி எல்லாத்தையும் ஸ்டேவ் பண்ணி எல்லாம் கிளீன் பண்ணி அவனை சுத்தமாக்கி கொண்டு வருகிறார்கள். அப்ப ராஜா அந்த சொப்பனத்தை கண்ட, அதுக்கு அர்த்தம் சொல்ல ஒருவனும் இல்லை என்று சொன்னார். நீ சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று நான் கேள்விப்பட்டேன். இதுதாங்க நம்மளை குறித்து கேள்வி பண்ணோம். இவன் சாதாரணமானவன் அல்ல, இவனோடு தேவன் இருக்கிறார். இவன் தேவ கிருபை பெற்றவன். இவன் மூலமா நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். உலக மக்கள், அது பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், பிரசிடென்டா இருக்கலாம், முதல் மந்திரியா இருக்கலாம், பிரதான அதிகாரி, எல்லாருக்கும் தெரியணும் இவன் மூலமா அப்படின்னு. அந்த வார்த்தை நம்ம, இதுதாங்க கிருபை பெற்றவன் வாழ்க்கை. அதை சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்றாரு, அப்பொழுது யோசேப்பு என்ன சொல்றான் பாருங்க, நான் அல்ல, நான் அல்ல. அங்க என்ன சொன்னா, தேவன் ஒருவர் தான் சொல்ல முடியும். ஏன்ட்ட வாங்கடான்னா, இங்க என்ன சொல்றான் பாருங்க, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருள் செய்வார். ஐயா, நான் பேச போறேன், அர்த்தம் சொல்ல போறேன், நான் இல்ல, எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார். அவர் என் மூலமாக பேசுகிறார், அவர் என் மூலமாக வாழ்கிறார். அவர் தான் இதற்கு அர்த்தத்தை கொடுப்பாரு. அங்க என்கிட்ட வாங்கடான்றான், நான் அர்த்தத்தை சொல்லுவேன்றான். இங்க என்ன சொல்றாரு, தேவன் என் மூலமாக உங்களுக்கு மங்களகரமான அப்படின்னு என்னங்க, நல்ல நல்ல நல்ல
நல்ல ரிசல்ட் கொடுப்பாரு. உலக மக்கள் எல்லாம் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இருக்காங்க. யோசேப்ப மாதிரி நம்ம இருக்கணும். என்ன? என்கிட்ட வாங்கடா, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். உங்க நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்கு கிறிஸ்து ஒருவரே நம்பிக்கை. இது எல்லாருமே நம்ம சொல்றோம். அதோடு நிறுத்தக்கூடாது. உங்க நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்கு நம்பிக்கை கொடுக்க என்கிட்ட வாங்க. தேவன் என் மூலமாக, என் தீர்க்க தரிசன வார்த்தை மூலமாக மங்களகரமான வார்த்தை உங்களுக்கு தருவார். என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அக்கினியை போல இருக்கும். நீ என் வாய் போல இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிதானே? அது மங்களகரமான வார்த்தை. உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக இருக்கணும். அந்த மனநிலைக்கு வர வேண்டும். கிருபை பெற்றவன், கிருபைக்கு கீழ் வாழ்பவன், நியாய பிரமாணத்துக்கு கீழ் அல்ல, கிருபைக்கு கீழ் வாழ்பவனுடைய மனநிலை. தேவன் என் மூலமாக உங்க பிரச்சனைக்கு தீர்வுக்கான மங்களகரமான வார்த்தை. அப்போ நம்ம எங்க போனாலும் மங்களகரமான வார்த்தையை பேச வேண்டியவங்க. மறந்தே போகாதீங்க. கிருபை பெற்றவன், கிருபையுள்ள வார்த்தை. கொலைசியர் 4ஆம் அதிகாரத்திலும் 3ஆம் அதிகாரத்திலும் அதை சொல்லுவதை பார்க்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலும் அதை சொல்லுவதை பார்க்கலாம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதா இருக்கணும். அப்படின்னா என்னங்க? நீ அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, உன் லைஃப் முடிஞ்சு போச்சு, நீ சாகதான் போற, நீ தப்பு தண்டா பண்ண, உனக்கு தண்டனை தான். இத சொல்ல நம்மள அழைக்கலங்க. மங்களகரமான வார்த்தை சொல்ல. தேவ கிருபை பெற்றவன் வாயில் பேசுவதெல்லாம் மங்களகரமான வார்த்தை. இது மூளை அறிவுக்கு ஒத்துக்காது. ஆனா வேதம் சொல்லும் சத்தியம். கிருபையுள்ள வார்த்தைகளை உன் வாயிலே தேடுவார்கள். நீ தேவனுடைய தூதன். தேவனுடைய வேதத்தை உன் வாயிலே தேடுவார்கள். மல்கியா சொல்றான்ல, ஆசாரியர்களை பார்த்து, நீங்க தேவனுடைய தூதர்கள், தேவனுடைய வார்த்தை உங்க வாயிலே. தேவனுடைய வார்த்தை மங்களகரமான வார்த்தை. ஏன்? இயேசு சிலுவைக்கு சென்று பாவத்தை முற்றிலுமாய் நீக்கி அதன் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். இனி போய் ஆண்டவர் உன்னை தண்டிப்பாரு, காலை உடைப்பாரு, கையை உடைப்பாருன்னு சொல்ல இல்ல. இப்ப மங்களகரமான வார்த்தை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இந்த எல்லாவற்றிலும் இருந்து ரட்சிக்கப்படுவீர்கள். மங்களகரமான நல்ல செய்தி, மங்களகரமான நல்ல செய்தி, கிருபையின் செய்தி, கிருபையின் சுவிசேஷம் நம்ம வாயிலிருந்து வரணும். இதுதான் தேவன் நம்மிலே எதிர்பார்ப்பது. இதுதான் கிருபை கீழ் வாழ்வது. கிருபை உங்களிலே பெருகுவது, கிருபை உண்டாகிறது என்றால் இவ்வாறுதான் அது வெளிப்படுகிறது, இவ்வாறுதான் பெறுகிறது. தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருள் செய்வார் என்று சொன்னார். இதெல்லாம் சொல்லிட்டு அதன் அர்த்தத்தை சொல்லுகிறான். சொல்லிட்டு 25ல பாருங்க. தேவன் சம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்தார். அப்படி சொல்லிட்டு அதுக்கு சொல்யூஷன் சொல்றான். 32ல இருந்து படிக்கிறேன். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கு என்பதையும், தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனத்தை பார்வோனுக்கு இரட்டை அடித்தது என்று சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி, how to solve it என்ற சொல்யூஷன். சொப்பனத்தின் அர்த்தத்தோட விடலங்க, என்ன செய்யணும் என்பதையும் சொல்றான் பாருங்க. விவேகமும் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடி, எகிப்து தேசத்துக்கு நீ இல்ல, ஒரு அதிகாரியை வைக்கணும். விவேகமும் ஞானம் உள்ளவன். நீ ராஜ பரம்பரையில பிறந்திருக்கலாம், ஆனா விவேகம் ஞானம் உள்ளவனை வைக்கணும். அவனை முழு விசாரணை வைத்து 7 வருஷத்துல என்ன பண்ணணும், அப்புறம் அடுத்த 7 வருஷத்துல என்ன. நேரம் இல்லாதனால அதை படிக்கல, நீங்க படித்து பாருங்க, எல்லாமே சொல்றான். அப்போ அந்த ராஜா என்ன சொல்றான்? பார்வோன் 38ல பாருங்க. பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கூட இருக்கிறாங்க எல்லாம், மந்திரிமாருங்க, தலைவர்கள், பிரதானிகள் எல்லாம் இருக்காங்க, அவங்களை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? அப்படின்னு என்னங்க? இந்த கிருபையை பெற்ற மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? ஏன்? கிருபையின் ஆவி தேவ ஆவி. இந்த தேவ ஆவியை பெற்ற மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? இதுதாங்க கிருபை பெற்றவனை பார்த்து சொல்ல வேண்டிய சாட்சி.
புறஜாதியார், புறஜாதியின் ராஜாதி ராஜா அங்க சொல்லுகிறான் என்ன? இவன் கிருபை பெற்றவன். தேவதூதன் அல்ல, அப்போஸ்தலர் அல்ல. யார் சொல்றா? தீர்க்கதரிசியும் அல்ல. இப்ப யார் சொல்றா? இவன் இருதயத்திலே விசுவாசித்தான், விசுவாசிப்பவனை கிருபை சூழ்ந்து கொண்டது. விசுவாசிப்பவனை கிருபை சூழ்ந்து கொண்டபடியால் அவன் சுதந்தரிப்பான். நீங்க ஏசாயா 57:13 நினைக்கிறேன், எடுத்து படிச்சு பாருங்க. சங்கீதம் 32:10 படிச்சு பாருங்க. அங்க சொல்லுது. நேரம் இல்லாதனால் நான் அதை உங்களை பார்க்க சொல்றேன். இங்க என்ன சொல்றான்? இந்த கிருபை பெற்றவனை போல வேறொரு மனுஷன் இல்லை. இந்த கிருபை பெற்றவனை போல வேறொரு மனுஷன் இல்லை என்று சொல்லிட்டு, தேவன் தான் இந்த கிருபையினால உனக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துற உன்னை போல, இவன் சொன்ன வார்த்தையை சொல்றான், விவேகமும் ஞானமும் உள்ள வேறு ஒருவனும் இல்ல ஏத்து தேசம் முழுவதுமா. ஏன் அவ்வளவு பேரும் புறஜாதியாம். இவன் தான் தேவன ஜாதி, தேவனை உடையவன், தேவர்களாக இருக்கிறவன். அதை சொல்லிட்டு என்ன பண்றான்? நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். யோசித்து பாருங்க, கிருபை என்னங்க செஞ்சிச்சு? புலியில இருந்து தூக்கிச்சு, ஜெயில இருந்து தூக்கிச்சு. இப்போ அரண்மனைக்கே அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே, ஐயா, எய்ப்து தேசம் உள்ள கொடிகட்டி பறந்த தேசம், அப்பம் குறைவுபடாத தேசம், துன்மார்க்கன் வந்து நம்ம துன்பப்படுத்துவான் ஒருத்தம் கூட நினைக்க முடியாத பாதுகாப்பான தேசம். அந்த தேசத்துல என்ன பண்ணாங்களாம்? அவ்வளவு பேரும் உனக்கு அடங்கி நடக்கணும். த்ரோன்ல, சிங்காசனத்தில் மாத்திரம் நான் பெரிய சிங்காசனம், நீ சின்ன சிங்காசனம் உட்கார்ந்து இருப்ப, உன்னை விட நான் பெரியவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? பார், ஏப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன். ஏன் அரண்மனைக்கு அதிகாரி, சிங்காசனத்துல தான் உன்னை விட நான் பெரியவன், மற்றபடி நீ சொன்னாதான் நானும் கட்டுப்படணும். அதை சொல்லிட்டு என்ன சொல்றான்? ஏப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன். தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அவன் யோசிப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை உடித்து பொன் சரப்பை கழுத்திலே தரித்தான். என்ன ஞாபகம் வருது? இளைய குமாரனுக்கு பிதா செய்த காரியங்கள் தான். ஏன் அவ்வளவு தூரத்திற்கு கனப்படுத்துகிறார்? கிருபை செய்கிற காரியம் இது. கிருபையின் பிதாவானவர் இது பார்வோன் மூலமாக இவை அனைத்தையும் செய்கிறதை அங்க லூக்கால 15ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்று தெண்டலிட்டு பணியுங்கள். நிறைவேறுதா பாருங்க. முதல்ல புறஜாதியார் ஹோல் நேஷன் அவனை சாஸ்தாங்கமா தெண்டலிட்டு பணிகள்லாம் நியூஸ்ல பார்த்தா எனக்கு ஞாபகம் வரும். சில கட்சி தலைவர்களை, சில மந்திரிமார்கள் முதல் கொண்டு தெண்டலிட்டு பணிகிறது அப்படி டிவியில பார்த்தோம். எப்படி சாஸ்தாங்கமா உழுறானு தெண்டலிட்டு. அதுலதான் அந்த தெண்டலிட்டு வார்த்தையை நான் கற்றுக்கொண்டேன். பைபிளுடைய அர்த்தத்தை அப்பதான் நான் புரிஞ்சு கொண்டேன். தெண்டலிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து ஏத்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். அதுக்கப்புறம் என்ன சொல்றேன் பாருங்க, முழுமைக்கும் நான் உன்னை அதிகாரி ஆக்கிட்டேன், ஆனாலும் ஏப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவன் கூட, இது என்ன அநியாயமா இருக்கு, தன் கையோ காலை கூட அப்படின்னா என்ன? டோட்டல் அத்தாரிட்டி. கையை நீட்டாதுன்னா ஒரு பய கையை நீட்டக்கூடாது, காலை அவ்வளவு தூரத்துக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டேன். ஒருத்தன் உனக்கு விரோதம், எவனா இவன் எங்கேயோ இருந்தவன் தான், எங்கேயோ ஜெயில இருந்தான், எங்கேயோ அடிமையா இருந்தான், நான் போத்திப்பார் வீட்டுல, இவனை கொண்டாந்து நமக்கு மேல வச்சுட்டான், ஒரு வார்த்தை வாயை திறக்க முடியாது, மூச்சு கூட விட முடியாது. அந்த இடத்துல வைக்கிறேன்னு அவர் சொல்லிட்டாரு. அவன் காலையாது கையாது கூடாது. அப்ப பாருங்க, அவனுக்கு மனைவியை கொடுக்கிறாரு. அப்பொழுது யோசேப்புக்கு 30 வயதா இருந்தது. அவன் போய் எல்லா காரியம் செய்யறான். அதே மாதிரி பஞ்சம். முதல்ல 7 வருஷம் நல்ல செழிப்பு சேர்த்து வைக்கிறான். 7 வருஷம் பஞ்சம். எல்லாம் வராங்க. எல்லாம் பார்வன், ஏன்ட்ட வராதீங்கடா. அங்க ஒருத்தர் இருக்கான், கிருபை பெற்றவன், ஞானம் உள்ளவன், புத்தி உள்ளவன், விவேகம் உள்ளவன், தேவன் அவனோடு கூட இருக்கிறார், தேவ தயவு பெற்றவன். அதை தெரிஞ்சனால்தான் நான் முள்ளாவே, ஐயா போத்திபார் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டான். கிருபை பெற்றவன் முழுசா கொடுத்துட்டான். ஜெயிலர் முழுசாவே தெரிஞ்சுக்கிட்டான், முழுசா கொடுத்துட்டான். இப்போ எகிப்து தேசத்தின் பார்வோனே தெரிஞ்சு
எல்லாம் அங்கதான்பா. யாரும் என்கிட்ட வராதீங்க. எது வேணாலும் என்கிட்ட வராதீங்கன்ட்டான். ஏன்? அங்க ஒரு கிருபை பெற்றவன், தேவ தயவு பெற்றவன் இருக்கிறான். அவன்கிட்ட போங்க. வாட் எவர் யுவர் ப்ராப்ளம், ராஜா கிட்டே வராதீங்க. போடுங்க எல்லாம் யோசிப்புட்டான்ட்டான். அதான் சொல்றான். அவன் என்ன சொல்றானோ அதன்படி செய்யுங்கள். சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதா இருந்தபடினால், எகிப்து மாத்திரம் இல்லங்க. எகிப்து மாத்திரம் இல்ல. எகிப்துக்கு மேல அதிகாரியா வச்சான். எல்லாம் தெண்டலிட்டு பணிந்து கொண்டார்கள். ஆனா இப்ப யாரு? யோசேப்பிடத்தில் தானியம் கொள்ளும்படி ஏத்து வந்த அவ்வளவு பேரும் தெண்டலிட்டு பணிகிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் தவறாதது. 13 வருஷம் ஆயிருக்கலாம். குழியில கிடக்கலாம். அடிமையா விற்கப்பட்டிருக்கலாம். அநியாயமா பொய் சொல்லி ஜெயில போட்டிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை தவறாது. கிருபை பெற்றவன், கிருபை பெற்றவன், கிருபை பெற்றவன் எவ்வாறு உயர்த்தப்படுவான் தெளிவாய் காண்பிக்கிறது. அப்போ அங்க ஏஞ்சல் வாழ்த்துகிற வாழ்த்து, கிருபை பெற்றவளே பாக்கியவதி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இங்க அப்போஸ்தலருடைய வாழ்த்து நம்ம பார்த்து கிருபை பெற, கிருபை உண்டாயிருப்பதாக, கிருபை பெருகுவதாக, கிருபை உன் வாழ்க்கையிலே வெளிப்படுவதாக என்று வாழ்த்துகிறார். இப்படிதாங்க வெளிப்படணும்னு வாழ்த்துறாரு. எப்படி வெளிப்படணுமா? யோசேப்பை எவ்வாறு அவர் தூக்கி ராஜ சிங்காசனத்தில் உட்கார வைத்து, எகிப்தியர் மாத்திரமல்ல சகல ஜாதிகளும் தெண்டலிட்டு அவரை பணியும்படிக்கு நடந்துச்சா? சகோதரர் மாத்திரமா? அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஆனா இங்க அகில உலகமும் அவனை பணியும்படிக்கு உயர்த்தினார். இது எதுங்க செஞ்சது? எதுங்க செஞ்சது? கிருப, 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 கிருப. கிருபை பெற்றவன், தேவன் அவனோடு இருக்கிறார். தேவன் அவன் மேல் கிருபை பாராட்டினார். அவனுக்கு தயவு கொடுத்தார். மனுஷர் கண்களில் தயவு, எல்லாவற்றுக்கும் காரியமும் நேரமும் எதுங்க? அதுதான் கிருப, தேவ தயவு. யோசேப்பு வாழ்க்கையில தெளிவா நம்ம பார்க்கிறோம். இது நிழலாட்டம். திரும்பவும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இது நிழல். இட்ஸ் ஜஸ்ட் a shadow. நமக்கு கொடுக்கப்பட்டது என்னங்க? நிஜம், ரியல், ரியல் சாக்ரிஃபைஸ். நிஜம் நமக்கு வெளிப்பட வேண்டுமானால் எப்பேற்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கிருபை கீழ் வாழ்வது என்றால் சாதாரண வாழ்க்கை அல்ல. எதற்காக ரத்தம் சிந்தப்பட்டது? கிருபாதார பலியாக சிந்தப்பட்டதன் காரணம் என்ன? இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு, இந்த கிருபையை வெளிப்படுத்துவதற்கு, இந்த கிருபையை வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுவோம். கிருபை உண்டாவதாக என்று சொல்லும் பொழுது, கிருபை வெளிப்படுவதாக என்றால், யோசேப்பின் வாழ்க்கை, யாக்கோபின் வாழ்க்கை, ஈசாக்கின் வாழ்க்கை, ஆபிரகாமின் வாழ்க்கை நினைவு வர வேண்டும். மரியாளுடைய வாழ்க்கையை பாருங்க, ரூத்துடைய வாழ்க்கையை பாருங்க, எஸ்தருடைய வாழ்க்கையை பாருங்க. கிருபை, கிருபை, கிருபை எங்கு கொண்டு சொல்லுகிறது? எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, கிருபை, கிருபை. இந்த கிருபையை அறிந்து கொண்டோமானால், இந்த கிருபையை விசுவாசிப்போம். எதை அறிகிறோமோ அதை தான் நாம் எதை வெளிப்பாடு அறிவாக பெற்றுக் கொள்கிறோமோ அதுவே நம்முடைய விசுவாசம். உன் விசுவாசத்தின்படிதான் உனக்கு ஆகும். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மத்தியான வேலைக்காக சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கிருபையை குறித்து நீங்க எங்களோடு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இதை ஆழமாய் வேதத்தில பொக்கிஷம் போல நாங்க தேடி, புதையல்களை போல தேடி, இன்னும் ஆழமான வெளிப்பாடு பெற்று அந்த பொக்கிஷத்துல நாங்க வாழ எங்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.